ஒரு 3 காரியங்களை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 things that you're going to see today. ஒன்னு வந்து என்னன்னா, the first thing that I want to show you is எப்படி வந்து இயேசுவின் பிறப்பின் மூலமாக சத்தியம் வந்து நிஜமாக மாறிச்சு. Through the birth of Jesus, how the truth became reality. அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா, இயேசுவின் பிறப்பு மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டுச்சு. Through the birth of Jesus Christ, the promise of God was fulfilled. மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவருடைய கிருபை வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஆச்சரியமாக இருக்கிற ஒரு கிருபையா இருக்குது. அது வந்து இயேசுவின் பிறப்பின் மூலமா நான் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுடைய இருதயத்தின் ஏக்கத்திற்கு பதிலாகவே வந்தார். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கத்தை இயேசுவின் மூலமாக சந்திச்சார். எப்போ வந்து மனுஷன் வந்து என்னால முடியாதுடா, எனக்கு ஒரு ரட்சகர் வேணும்னு நினைச்சானோ அப்பதான் இயேசு வரார். கதையில வந்து பியூட்டி அண்ட் பீஸ்ட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த 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 பீஸ்ட லவ் பண்ணி அந்த லவ்வின் மூலமாக அந்த பீஸ்ட் வந்து என்ன ஆகிறான், திரும்ப ராஜாவாகிறான். அது நிஜமாக போறது இல்லை. அது நிஜமாகுமா? அது ரியாலிட்டியில நடக்குமா? அது சொல்லுங்க, நடக்காது. கதையில வந்து ஒரு லயன் கிங்ல ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் வந்து அந்த காட்டிலேயே வந்து என்ன பண்ணுது, ஆளுகை செய்து எல்லாரையும் காப்பாத்துது. அப்படி நடக்குமா? நிஜத்துல நடக்காது. ஆனா நிஜத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டாகும்? பாவத்திலிருந்து மட்டும் ரட்சிப்பு இல்ல, பாவத்தின் விளைவுகள்ல ஆக இருக்கிற எல்லாத்திலிருந்தும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும், நோயிலிருந்து விடுதலை உண்டாகும், தரித்திரத்திலிருந்து விடுதலை உண்டாகும், பிசாசின் புடியிலிருந்து விடுதலை உண்டாகும். கிரைஸ்ட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த ட்ரூத். கட்டுக்கதைகள் எதுவுமே வந்து என்ன பண்ணல, சத்தியத்தை வந்து நிஜமாக மாற்ற முடியல. அது அப்படியே கதையாக தான் ஓடிடுச்சு. ஆனா கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாரு, ட்ரூத்தை வந்து ரியலா மாத்திட்டாரு. only Jesus can take the truth and make it a reality in your life and make it practical in your life. இன்னைக்கு அவரை போலவே நம்ம இங்க இருக்கிறோம். இயேசு பிறந்ததுனால நம்மளும் புதிதாக பிறந்து விட்டோம். He is greater than every mistake, he is greater than every weakness, he is greater than every sin that you have done. என் வாழ்க்கையில நான் சரியான முடிவே எடுக்கல பிரதர் நீங்க சொல்லலாம். சில பேர் சொல்லலாம், என் வாழ்க்கையில நான் நல்ல முடிவுகளே எடுத்தது. நான் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகள் தான் பிரதர். என்ன முடிவு எடுத்தாலும் தப்பா தான் எடுப்பேன். நான் என்ன செஞ்சாலும் விளங்காம தான் போகும். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். நீங்க எடுத்த தவறான முடிவுகள் மூலமாக தவறான காரியங்கள் நடந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் நன்மையாக மாற்றுவேன்னு சொல்றாரு. இதுதான் கிறிஸ்துமஸ்ல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். This is what the birth of Jesus gave to us. மத்தேயு 1வது அதிகாரம் 1-17. மத்தேயு 1:1-17. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகபயாமை பெற்றான், ரெகபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் சொரபாபேலை பெற்றான். சொரபாபேல் அபியூதை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக்கு ஆகீமை பெற்றான். ஆகீம் எலியூதை பெற்றான். எலியூத் எலையாசாரை பெற்றான். எலையாசார் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். ஆமென். ஆமென்.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இயேசுடைய வம்ச வரலாறு. அதாவது 2 காஸ்பல்ல வந்து ஜீனியாலஜி, அவருடைய வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்கு. மத்தேயுலையும் எழுதப்பட்டிருக்கு, லூக்காலையும் எழுதப்பட்டிருக்கு. மத்தேயுல வந்து ஆபிரகாம்ல இருந்து எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஆபிரகாம் வழியாக தான் ஆண்டவர் வந்து இயேசுவை கொண்டு வராரு. ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை இருளிலிருந்து இருந்து அழைத்து அவனுக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி, அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்றார், இஸ்ரேல் என்ற ஒரு பெரிய தேசத்தை எழுப்பி இயேசுவை அதன் வழியாக கொண்டு வந்தார். ஸோ ஆபிரகாம், மத்தேயு வந்து பேசிக்கலி வந்து அவர் ஒரு ஜூ, ஒரு யூத ரைட்டர்ல ஒரு 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 ஜூயிஷ் கான்டெக்ட்ல அவர் எழுதுவார். ஸோ மேத்யூ புக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூயிஷ் கான்டெக்ட்ல தான் இருக்கும். யூதர்களுக்கு வந்து சுவிசேஷம் புரியுற மாதிரி எழுதியிருக்கும் மத்தேயோட புஸ்தகமே. லூக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆதாம்ல இருந்து எழுதியிருப்பார். ஏன்னா லூக்கால வந்து இயேசு வந்து மனுஷகுமாரனாக காட்டியிருப்பாங்க, சன் ஆஃப் மேன். மத்தேயில வந்து யூத ராஜாவா காண்பித்திருப்பாங்க, இயேசு வந்து சித்தரிப்பாங்க. லூக்கால வந்து மனுஷகுமாரனாக சித்தரிப்பாங்க. ஸோ அதனால லூக்கால வந்து ஆதாம்ல இருந்து எழுதியிருக்கோம். பெரிய லிஸ்ட் அது. இது இன்னும் பெருசா போகும். நிறைய பேர் இதை படிக்க மாட்டாங்க இல்ல. நான்லாம் யோசிப்பேன், இதெல்லாம் எதுக்கு எழுதி வச்சிருக்காங்க, டைம் வேஸ்ட். அது பாதி வார்த்தை வந்து பேர் வந்து வாயில வர நுழையாது. ஏதோ ரமேஷ், சுரேஷ், கணேஷ் எழுதியிருந்தா வாயில நுழையும். இதெல்லாம் புரியாம இருக்குது. ரெஹோபாபாம் ரெஹோபாபாம்னு எங்கத்த சொல்றது போயிட்டு, அந்த மாதிரிலாம் பேர் இருக்கா. பாதி வந்து படிக்க மாட்டாங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமேன். ஆனா இதுல எழுதி இருக்குன்னா இதுல ஏதோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி இப்போ பேப்பர்லாம் வந்து ரொம்ப ஈஸியா அவைலபிள்லாம் கிடையாது. அப்போ பேப்பர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த எழுதுறதுக்கான மெட்டீரியல், அப்புறம் அந்த இங்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸ், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டக்குலாம் கிடைக்காது. இப்போ நம்மளுக்கு வேணும்னா உடனே போய் பக்கத்தில் ஒரு கடையில் போயிட்டு 4 பேப்பர் வாங்கிட்டு வந்து ஒரு பெண்ணை வாங்கி எழுதி போயிட்டே இருக்கலாம். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஸோ ஒரு காரியத்தை எழுதணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ரொம்ப முக்கியமான காரியத்தை மட்டும் தான் எழுதுவாங்களாம். எல்லாத்தையும் எழுத மாட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எழுதின இன்ஃபர்மேஷனை வந்து பிரிண்ட்டும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ நான் ஒன்று எழுதிட்டேன்னா உங்களுக்கு கொடுக்கணும்னா நான் அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். 1000 காப்பி, என்ன 10,000 காப்பி கூட அடிச்சு நான் பண்ணலாம். ஒரே நாள் அடிச்சு நான் கொடுத்துட்டு போகலாம். பிரிண்ட் பண்றதுக்கும் ஒன்றும் டெக்னாலஜி கிடையாது. ஸோ எழுதுனது திரும்ப ஒருத்தர் எழுதி ஹேண்ட் ரைட் பண்ணி தான் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி தான் அனுப்பணும். ஆனால் தான் அந்த காலத்தில் ஸ்கிரைப்ஸ் இருந்தாங்க, பரிசேயரோட ஸ்கிரைப்ஸ் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எழுதுறது தான் வேலை. அவங்களுக்கு சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, போதனைகள்லாம் எழுதி கொடுக்கறதா வேலை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அந்த டைம்ல வந்து பேப்பர் இங்க்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக அவைலபிள் கிடையாது. ஸோ அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எழுதணும். எல்லாத்தையும் எழுத முடியாது, தேவையானதான் எழுதணும். அப்போ இது எழுதியிருக்காருன்னா இது ரொம்ப தேவையான இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். நீ பைபிளில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கின்றால், ஸ்கிரிப்சர்ஸ்ல ஒன்று இருக்குன்னா அது ரொம்ப முக்கியமான காரியம், அதுதான் எழுதியிருக்காங்க. ஏதோ எழுதணும், சரி மத்தேயு வந்து எக்ஸ்ட்ரா 2 சாப்டர் எழுதுவோம், இதெல்லாம் எழுதுனாதான் வரும் அப்படின்லாம் எழுதல அவரு. ரொம்ப முக்கியமானது அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன முக்கியம் அப்படி இருக்கு, முக்கியமான காரியம் என்ன இருக்குது, அது உங்க வாழ்க்கைக்கு எப்படி இன்னைக்கு அது ரெலவெண்டா இருக்குது, அதுவும் பார்க்கணும்ல. இதுல தெரிஞ்சு என்ன பிரதர் பண்றது, இவன் புள்ள அவன் புள்ளன்னு பார்த்து நான் என்ன பிரதர் பண்றது, அது முக்கியம் இல்ல. சரிங்களா? அது என்ன, அதனுடைய ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேச போறாரு, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். சோ ஒரு 3 காரியங்களை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஒரு 3 things that you are going to see today. சீக்கிரம் பார்த்தலாம், ஒரு 1 hour முடிக்கணும்னு ட்ரை பண்றேன் இன்னைக்கு. ஸோ முடிச்சிருவோம் சீக்கிரம். 3 காரியங்கள். ஒன்று வந்து என்னன்னா, the first thing that I want to show you is எப்படி வந்து இயேசுவின் பிறப்பின் மூலமாக சத்தியம் வந்து நிஜமாக மாறிச்சு. through the birth of Jesus, how the truth became reality. அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னா, இயேசுவின் பிறப்பு மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட்டுச்சு. ஆமென். through the birth of Jesus Christ, the promise of God was fulfilled. Hallelujah. This is the second thing. இதான் 2வது காரியம் நம்ம பார்க்க போறோம். 3வது என்ன பார்க்க போறோம்னா, ஆண்டவருடைய கிருபை வந்து ரொம்ப வியக்கத்தக்க ஆச்சரியமாக இருக்கிற ஒரு கிருபையா இருக்குது. அது வந்து இயேசுவின் பிறப்பின் மூலமா நான் பார்க்க போறோம். God's grace is shockingly amazing that is revealed in the birth of Jesus Christ. அமேசிங் கிரேஸ்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பழைய பாட்டு, அமேசிங் கிரேஸ். ஆண்டவரோட கிரேஸ் வந்து வெறும் அமேசிங் மட்டும் கிடையாது. என் லைஃப்ல நான் பார்த்துட்டேன், வேதத்திலே அதை தான் நான் பார்க்குறேன். அது ஷாக்கிங்காகவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கிருபையா அப்படின்ற ஷாக் கொடுக்குற ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற ஒரு வியக்கத்தக்க ஒரு கிருபை வந்து யாரோட கிருபையா? ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். ஆமென். ஸோ இந்த வம்ச வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதியிருக்குல்ல, எல்லாம் இவங்க பிள்ளை உங்க பிள்ளை அப்படின்னு எழுதியிருக்கு.
இதுல இருந்து சில காரியங்களை வந்து நான் உங்களுக்கு first காமிக்கிறேன். அதுக்கு முன்பதாக வந்து நீங்க பார்க்கணும் ட்ரூத் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தியம். எந்த சத்தியத்தை எல்லாம் விரும்புறாங்க? வாட் இஸ் த ட்ரூத் தட் எவ்ரிபடி டிசையர்ஸ்? என்ன ட்ரூத் எல்லாரும் விரும்புறாங்க? என்ன சத்தியம் எதை பார்க்க விரும்புகிறார்கள் என்றால், மனுஷனே என்ன பார்க்க விரும்புகிறான்னா, தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணணும், சரி செய்யணும் அப்படின்றது எல்லா மனுஷனுடைய விருப்பமாக இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது இது? கரெக்டா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து தலைவர்கள் பின்னாடி நிறைய பேர் போறாங்கல்ல. இந்த மனுஷனுக்கு ஓட்டு போட்டா என் பிரச்சனை தீர்ந்துரும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து உன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தீர்த்துருவேன் அப்படின்னா எல்லாரும் போய் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவர் உண்மையா சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படின்லாம் பாக்குறது இல்ல. எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிடுவாரு, தீர்த்துருவாரு. சோ மனுஷன் வந்து இப்படிதான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, இந்த 1000 பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு ஒரு மனுஷன் வருவானா? எத்தனை பேருக்கு புரியுது? சோ அவருக்குலாம் ஓடுறோம், ஓடி ஓடி போய் நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா கடைசி என்ன ஆயிருது, அந்த அந்த ஒரு மனுஷன் வராரு, ஆனா அவரும் மனுஷனா தான் இருக்காரு பாருங்களேன். அவரால் 1000 பிரச்சனை தீர்க்க முடியல. 2 பிரச்சனை தீர்த்தா கூட இப்ப நல்லா இருக்கும், அதையும் தீர்க்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே விட்டுறாங்க, ஓட்ட மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதையும் தீர்க்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்குது இல்ல மனுஷ வாழ்க்கையில வந்து. யாரையாவது நம்பி போறோம், இல்ல ஒருத்தரை நம்புறோம், நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டை நம்புறோம், சொந்தக்காரன் நம்புறோம், இவரு என் பிரச்சனையை தீர்த்துருவாரு, அவர் என் பிரச்சனையை தீர்த்துருவாரு. ஆனா எந்த மனுஷன் தீர்க்க முடியல. சோ இந்த யார் என் பிரச்சனை தீர்ப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மனுஷனுக்கு எப்போ இருக்கு. சோ இதை வந்து என்ன பண்ணிட்டா மனுஷன் வந்து கதை மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, இப்போ நிறைய மூவிஸ் அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஹீரோ இருப்பாரு, அந்த ஒரு ஹீரோ வந்து எல்லா வில்லனையும் அடிச்சு என்ன பண்ணிடுவாரு, காலி பண்ணுவாரு. அவர் ஒருத்தர் தான் இருப்பாரு, 100 பேர் சண்டைக்கு வந்தாலும் என்ன பண்ணிடுவாரு, அடிச்சு காலி பண்ணிடுவாரு. அதனாலதான் இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ் அப்படின்னு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து பயங்கரமா ஓடும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், இந்த மாதிரி மூவி எல்லாம் வந்து சூப்பர் ஹிட். வேர்ல்டு ஃபுல்லா வந்து சூப்பர் ஹிட். எந்த சூப்பர் ஹீரோ மூவி வந்தாலுமே வேர்ல்டு ஃபுல்லா ஹிட் ஆயிருது. இந்த மார்வல் காமிக்ஸ் எல்லாம் வருதுல, அயன் மேன், அப்புறம் அந்த மேன், இந்த மேன், ஏதோ ஒரு மேன், சரிங்களா? எந்த மேன் வந்தாலும் என்ன ஆயிருது, மூவி ஓடிடுது. மூவி ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. எல்லா மூவிலும் ஒரே கதை தான். ஒரு கெட்டவன் வருவான், கெட்டவன் கெட்டவன் உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணுவான், அவர் அடிச்சு உலகத்தை என்ன பண்ணிடுவாரு, காப்பாத்திடுவார். அவ்வளவுதான். எல்லா சூப்பர் ஹீரோ மூவியும் அப்படிதான் வருது. பேட்மேனும் அதான் பண்ணார், ஸ்பைடர்மேனும் அதான் பண்ணார், சூப்பர்மேனும் அதான் பண்றாரு. கரெக்டாங்க? எல்லாத்துலயும் ஒரே கதை தான் வருது. ஆனா எல்லா படமும் ஓடுது வேற. அது வேற பாருங்க, எல்லா படமும் ஓடுது. எந்த மேனை எடுத்தாலும் என்ன ஆயிடுது, ஓடிடுது. ஏன்னா மனுஷனோட இருதயம் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வரமாட்டானா அப்படிதான் துடிக்குது. கரெக்டா? இப்படிப்பட்டவர் வந்து காப்பாற்ற மாட்டாரா அப்படின்ட்டு. பழைய கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும். இந்த ஃபேரி டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? படிச்சிருக்கீங்களா ஃபேரி டேல்ஸ் எல்லாம்? இப்ப இருக்க பசங்க எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய ஃபேரி டேல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இப்ப நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய புக்ஸ், எங்க அப்பா நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க எங்களுக்கு ஊக்குவித்தார். அது ஒரு நல்ல பழக்கம். அது எங்க அப்பாவுக்கு நன்றி செலுத்திடுறேன். அதனாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆமென். சோ புக்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நிறைய புக்ஸ் வாங்கி படிப்போம். அப்போ ஃபேரி டெய்ல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டுவார்ஃப்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ எனக்கு எங்க அம்மா வந்து ஒரு ப்ரெசென்ட் கொடுத்தாங்க, ஒரு புக் ஒன்று, ஃபேரி டெய்ல். அது வந்து எங்க அம்மாவோட அப்பா அவங்களுக்கு கொடுத்த புக்கா. அவங்க சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, ஒரு யங் கேர்ளா இருக்கும் போது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு வந்து 1967 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புக் வந்து இட் இஸ் மோர் தென் 50 years old, 57 years old. இன்னைக்கு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த புக்கை நான் தேடினேன். என் வீட்டில் பார்த்தா கிடைச்சிச்சு இந்த புக்கு தான். அது ஒரு பெரிய புக்கு. இதுல கிட்டத்தட்ட 100கணக்கான ஃபேரி டெய்ல்ஸ் இருக்கு. பழைய புக்கு, 1967 பிரிண்டடு. அது எங்க இந்தியாவில் பிரிண்ட் பண்ணப்படல, யூஎஸ்ல பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. பிரிண்டட் இந்த யூஎஸ். இது எங்க தாத்தா எங்க அம்மாவுக்கு கொடுத்து, இது எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இதை நான் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருக்கேன் பாருங்க, சின்ன வயசுல. 100கணக்கான ஃபேரி டெய்ல்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஃபேரி டெய்ல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபேரி டெய்ல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பியூட்டி அண்ட் த பீஸ்ட். பாத்துருக்கீங்களா? பியூட்டி அண்ட் த பீஸ்ட்னு ஒரு ஃபேரி டெய்ல் இருக்கு. பியூட்டி அண்ட் த பீஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ராஜகுமாரன் வந்து பீஸ்டா மாறிடுவான். பீஸ்ட்னா மிருகமா மாறிடுவார். மிருகமா மாறி அவர் ஒரு ஐசோலேஷன்ல தனிமையா இருப்பாரு, யாரையும் சந்திக்காம. அப்போ ஒரு ஒரு அழகான பெண் அவரை சந்திச்சு என்ன ஆயிரும், அந்த பெண் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், காதலிச்சு. அந்த பெண்ணு வந்து பெண்ணோட காதலின் மூலமாக அவர் என்ன ஆயிடுவார், திருப்பி ஹேண்ட்ஸம் பிரின்ஸா மாறிடுவார். இதுதான் கதையே, சரிங்களா? இவ்வளவுதான் கதையே. ஸோ அந்த பெண்ணோட காதல், அந்த பெண்ணோட அந்த பியூர் லவ், அதெல்லாம் வந்து அந்த மனுஷன் என்ன ஆயிடுது, திரும்பவும் மாத்திடுது. ஏன் அவர் ஒரு பீஸ்டா மாறினார், ஒரு மிருகமா மாறினாரா? யாரோ அவர் மேல ஒரு சாபத்தை போட்டு, அந்த சாபத்தின் விளைவாக அவர் என்ன ஆயிட்டார், ஒரு மிருகமா இருந்தார். அவர் வாழ்க்கையை வந்து நரகமா மாறிடுச்சு. ஆனா ஒரு 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 மெய்யான ஒரு புனிதமான அன்பு, ஒரு காதல் அவர் வாழ்க்கையில வரும்பொழுது என்ன ஆயிருது, when love comes his life transforms. ஹல்லேலூயா. காஸ்பல் மாதிரி இல்ல, அன்பு வரும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது. இதுதான் காஸ்பல். அது மாதிரி நடக்குது. சோ இதை பார்க்கும்போது மக்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, வாவ்
சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஃபேரி டெய்ல். இது பேரே பாருங்க, ஃபேரி டெய்ல், கட்டுக்கதைகள். ம் கட்டுக்கதைகள் தான். கட்டுக்கதைனா யாரோ எழுதி வச்சிருக்காங்க. படிக்கும்போது நல்லா இருக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லாம் வாங்கி வாங்கி படிக்கிறது. இந்த லயன் கிங்னு ஒரு படம்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு லயன் வந்து என்ன பண்ணுது, கெட்டவனெல்லாம் கொன்னுட்டு அந்த காட்டையை காப்பாத்து. லயன் கிங்லாம் பயங்கரமா ஓடுது. பயங்கரமா வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் போய் பாக்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு லயனும் கிடையாது. தெரியுமா தெரியாதுங்க? அப்படிலாம் ஒரு லைன் கிடையாது. காட்டுக்குள்ள உட்காந்துட்டு டயலாக் பேசிக்கிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் போய் அந்த படத்தை பாக்குறாங்க எல்லாரும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை, இப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு இருக்க மாட்டாரா? இப்படிப்பட்டவர் நமக்காக வந்து போராடி சத்ருவின் கையில இருந்து நம்மளை மீட்க மாட்டாரா? நம்ம பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை மீட்க மாட்டான்னு சொல்லி அதை பார்க்கும்போது சந்தோஷம் வருது. சோ மனுஷனோட இருதயமே எதை தேடி கொண்டிருக்குதுங்க? மனுஷனோட இருதயமே ஒரு ரட்சகரை தான் தேடிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? The heart of man is longing for a savior. இதுதான் எவ்ரி ஹார்ட் ஆஃப் மேன் இஸ் லாங்கிங். அதனால தான் வந்து இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி கட்டுக்கதைகள், லெஜெண்ட்ஸ், இந்த மாதிரி காரியங்கள், இந்த கதைகள்லாம் பயங்கரமா இதை பார்க்கும்போது ரியலா இருக்குது. அது பார்க்கும்போது அவனுக்கும் ரியலா இருக்குது. வாவ், இப்படிப்பட்ட ஒரு லயன் காட்டுல இருந்து அவர் எல்லாரையும் இது பண்ணி காப்பாத்தினார். அப்ப என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பேட்மேன், இப்படிப்பட்ட ஒரு ஸ்பைடர் மேன், இப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு தோணுதா இல்லையா? எனக்கெல்லாம் தோணி இருக்கு, உங்களுக்கு தோணுது இல்லையோ? எனக்கெல்லாம் தோணி இருக்கு. பேட்மேன் மாதிரி நம்ம ஊர்லயும் ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு திருடனும் இருக்க மாட்டான் போல, எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சிருவோம் போல அப்படின்லாம் யோசிக்கிறோம் நம்ம. ஏன்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒன் டு சேவ் தம். எத்தனை பேர் புரியுது? எல்லா மனுஷனும் ஒரு ரட்சகரை தேடி கொண்டிருக்கிறான். அவர் வந்து நம்மள என்ன பண்ணுவாரு? மீட்பாரா இல்லையா? இதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஆமென். So Jesus Christ is the answer to man's heart cry. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து வந்து மனுஷனுடைய இருதயத்தின் ஏக்கத்திற்கு பதிலாகவே வந்தார். அவர் நிறைய பேர் நினைக்கிறாங்க அவரு எதுக்கு வந்தான்னு பாதி பேருக்கு தெரியல ஆக்சுவலா. சரிங்களா? பாதி பேருக்கு அதுவும் தெரியல. எதுக்கு வந்தாருன்னா ஏதோ தெரியலங்க வந்தாரு, அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனாரு அதனால வந்தாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் வந்து உனக்கு ஒரு கடவுள் வேணும் அதனால அவரை அனுப்பி என்ன பண்ணார், இவர் தான் மெய்யான கடவுள் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரியலாவே வந்து நான் ஒரு விஷயத்துல கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தின் ஏக்கத்தை இயேசுவின் மூலமாக சந்திச்சார். எப்ப வந்து மனுஷன் வந்து என்னால முடியாதுடா எனக்கு ஒரு ரட்சகர் வேணும்னு நினைச்சானோ அப்பதான் இயேசு வரார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இது 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 புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? எப்ப வந்து மனுஷன் வந்து என்னால முடியாது எனக்கு ஒரு ரட்சகர் வேணும் அப்படின்னு நினைச்சானோ அப்பதான் யார் வந்தாரு? யார் வந்த அந்த உலகத்துக்குள்ள? இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது நல்லா கவனிங்க, இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் வந்து அருமையா தான் உண்டாக்குறார். எல்லாமே நல்லா இருக்குது. 1வது அதிகாரத்துல ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா சகலத்தையும் உண்டாக்கி அதை மனுஷன் கையில கொடுத்து அதை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? நல்லது நல்லதுன்னு வர சொன்னார். குட் குட் குட்னு 7 தடவை போட்டிருக்கு. நல்லது நல்லதுன்னு சொல்லி மனுஷனை உண்டாக்கணும்னு மிகவும் நல்லது, வெரி குட்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்படிப்பட்ட உலகத்தை வந்து என்ன என்ன பண்ணான் பிசாசு? பாவத்துக்குள்ள விளைவித்து இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா தீமைக்கும் காரணம் பாவமாக மாறிடுச்சு. So every evil came from the devil. எல்லா தீமையும் யார்கிட்ட? பிசாசுல இருந்து வந்துச்சு, பாவத்தின் மூலமாக வந்தது. பிசாசு பாவத்தை கொண்டு வந்து பாவத்தின் மூலம் வந்துருச்சு. ஸோ இப்ப பாவத்துல இருந்து மனுஷன் விடுதலை ஆகணும். எத்தனை பேருக்கு புரியுது? பாவத்துல இருந்து மனுஷன் விடுதலை ஆகணும், அதுக்கு ஒரு ரட்சகர் தேவைப்படுறார். கதையில வந்து பியூட்டி அந்த பீஸ்ட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த 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 பீஸ்ட லவ் பண்ணி அந்த லவ்வின் மூலமாக அந்த அந்த பீஸ்ட் வந்து என்ன ஆகிறான்? திரும்ப ராஜாவாகிறான். அது நிஜமாக போறது இல்லை. அது நிஜமாகுமா? அது ரியாலிட்டியில நடக்குமா? அது சொல்லுங்க. நடக்காது. கதையில வந்து ஒரு லயன் கிங்ல ஒரு ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் வந்து அந்த காட்டிலேயே வந்து என்ன பண்ணுது? ஆளுகை செய்து எல்லாரையும் காப்பாத்துது. அப்படி நடக்குமா நிஜத்துல? நடக்காது. ஆனா நிஜத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டாகும்? பாவத்திலிருந்து மட்டும் ரட்சிப்பு இல்ல, பாவத்தின் விளைவுகள்ல ஆக இருக்கிற எல்லாத்திலிருந்தும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும். சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகும், நோயிலிருந்து விடுதலை உண்டாகும், தரித்திரத்திலிருந்து விடுதலை உண்டாகும், பிசாசின் புடியிலிருந்து விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமென். கிரைஸ்ட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் த ட்ரூத். கட்டுக்கதைகள் எதுவுமே வந்து என்ன பண்ணல, சத்தியத்தை வந்து நிஜமாக மாத்த முடியல. அது அப்படியே கதையா தான் ஓடிடுச்சு. ஆனா கிரைஸ்ட் வந்து என்ன பண்றாரு? ட்ரூத்தை வந்து ரியலா மாத்திட்டாரு.
ட்ரூத்தை வந்து பிராக்டிக்கலா கொண்டு வந்துட்டார். இதுதான் கிரைஸ்ட் பண்ணார். மற்றது எதுவுமே என்ன பண்ணல, நடக்கல. நிறைய பேர் வந்தாங்க ட்ரூத்தை, நான் தான் ட்ரூத்தை சொல்ல போறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. கிறிஸ்துக்கு முன்பதாக நிறைய பேர் ட்ரூத்தை பேசியிருக்காங்க, தெரியுமா இல்லையா? நிறைய பெரிய பெரிய மனிதர்கள், பிலாசபர்ஸ், அரிஸ்டாட்டல், சாக்ரட்டிஸ், இவங்கள மாதிரி. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஜெயன்ட்ஸ் லைக் புத்தா, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ட்ரூத் பேசினாங்க, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை பேசினாங்க. ஆனா அது எதுவுமே ரியாலிட்டிக்குள்ள அவங்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியவில்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? புரியுதுங்களா இல்லையா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இயேசு மட்டும்தான் சத்தியத்தை என்ன பண்ணாரு, நிஜமா மாற்றினார். Hallelujah. Only Jesus can take the truth and make it a reality in your life and make it practical in your life. அதை நிஜமாக மாற்றி அன்றாட வாழ்க்கையில உங்களுக்கு கொண்டு வரும். இதுதான் வந்து என்ன பண்றாரு, இயேசு செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன நம்ம பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நிஜம், சத்தியம் நிஜமா மாறிச்சு. அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய மிகப்பெரிய வாக்குத்தத்தம் இயேசுவின் பிறப்பின் மூலமாக நிறைவேறிச்சு. The greatest promise of God was fulfilled through the birth of Jesus Christ. Amen. So இயேசு என்ற ஒரு இரட்சகர் வருவார், அவர் வந்து பிசாசின் தலையை நசுக்குவார் அப்படின்ற அந்த ப்ராமிஸை வந்து ஆண்டவர் வந்து மனுஷன் பாவத்துல விழுந்த உடனே அந்த ப்ராமிஸை வந்து ஆண்டவர் கொடுக்கிறார். வாங்க ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசிச்ச உடனே, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்ச உடனே பாவத்துல விழுந்துடுறாங்க, ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறாங்க. ஆண்டவர் அவங்களை விட்டு விலகி போல, இவங்க ஆண்டவர் விட்டு விலகி போறாங்க. அப்பவே ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு ப்ராமிஸை கொடுக்கிறாரு. இந்த பிசாசின் மூலமா பாவம் வந்துச்சு, இந்த பிசாசை நசுக்க ஒரு இரட்சகர் வருவார். அத அன்னைக்கே சொல்லிட்டார். யார்ட்ட? ஆதாம் ஏவாள்கிட்டே சொல்லிட்டாரு. The savior is going to come and he will bruise the head of the, he will crush the head of the enemy. படிங்க 15, 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head and you shall bruise his feet. உன் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்திற்கும். சோ சொல்லிட்டாரு பிசாசு, சொல்றாரு பிசாசே, இந்த பிசாசை பார்த்து சொல்றாரு, இந்த பாரு, ஸ்திரீயின் மூலமாக, ஸ்திரீயின் வித்தின் மூலமாக ஒரு மனிதன் வருவான். அவன் என்ன பண்ணுவான், உன்னை வந்து நசுக்குவான், நீ அவன் காலை இது பண்ண வருவ, அப்ப அவன் உன்னுடைய தலையை நசுக்குவான். எத்தனை பேருக்கு புரியுது? இத சொல்லிட்டாரு. சோ இத கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ஏவாளுக்கு என்ன நினைச்சிட்டா, அப்ப எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அந்த பிள்ளை தான் என்ன பண்ண போகுது, பிசாசோடைய தலையை நசுக்க போகுது. கேட்டா அப்படிதானங்க இருக்கு, சொல்லுங்க, கேட்டா அப்படிதான் இருக்குல்ல. ஸ்திரீயின் வித்துல இருந்து வருது அப்படின்னா அப்படிதான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா அப்படி கிடையாது. பாருங்க, ஏவாள் அப்படிதான் நினைச்சிட்டா. 4:1 படிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். I have received a man from the Lord. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். ஏன் அப்படி சொன்னாவ? ஏன்னா அவன் என்ன நினைச்சிட்டானா, this is the man who is going to crush the head of Satan. இதுதான் அந்த வித்து, என் மூலமாக வர அந்த வித்து. அந்த மனுஷன் அவன் என்ன பண்ண போறான், பிசாசின் தலையை நசுக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் அவ எப்படி சொல்றா பாருங்க, I have acquired a man from the Lord. கர்த்தரால் ஒரு மனுஷனை நான் என்ன பண்ணேன், பெற்று எடுத்தேன். புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவங்களுக்கு புரியல, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியல. ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு கேள்வி இருக்கு, நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, பிரதர் ஏன் இத்தனை வருஷம் லேட் பண்ணார் ஆண்டவர், இயேசு வந்து உடனே அனுப்பியிருக்கலாம்ல. கரெக்டு தானங்க? எத்தனை பேருக்கு இந்த கொஸ்டின் வந்துருக்கு? எனக்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? அந்த ஆன்சர் தான் சொல்ல போறோம் உங்களுக்கு. உடனே அனுப்பியிருக்கலாம்ல, செகண்ட் சாப்டர்லயே அனுப்பி, எங்க 3rd சாப்டர்ல பாவம் பண்றான், உடனே இயேசு அனுப்பி டப்புன்னு எல்லாத்தையும் சரி பண்ணி, இப்போ லைட்டா வீட்டுல லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு கொத்தனார் மேஸ்திரி கூப்பிட்டு டக்குன்னு பூசிட்டீங்கன்னா வீடு என்ன ஆயிரும், காப்பாற்றப்பட்டுரும்ல. கரெக்டா இல்லையா? அதுதான் வைஸ்திங்க. பட் ஏன் அது அப்படி நடக்கல? ஏன் ஆண்டவர் செய்யல? ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரா? இல்ல ஆண்டவர் தப்பு பண்ணல. ஏன்னா நல்லா கவனிங்க, மனுஷன் என்னைக்கு பாவத்துக்குள்ள விழுந்தானோ, நல்லா கவனிங்க, அப்போவே அவனுடைய சுயம், செல்ஃப் கான்பிடன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஹலோ, புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? மனுஷன் பாவத்துல விழுந்த உடனே அவனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா,
எத்தனை பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு? எல்லாரும் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஓவர் லெவல்ல இருக்குன்னு எனக்கு இவ்வளவு இருக்குன்னா அவனுக்கு அவ்வளவு இருக்குன்னு அவ்வளவுதான். அது என்ன ஆயிடுச்சு? ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ மனுஷன் என்ன என்ன நினைச்சிட்டான்? இன்னைக்கு மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான். என் வாழ்க்கையை நான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். கரெக்டா இல்லையாங்க? என் வாழ்க்கையை என்னால பார்த்துக்க முடியும். நிறைய பேர் வந்து என்கிட்ட அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க சார், இதெல்லாம் வந்து நீங்க வந்து எங்க வீட்டுல எப்படி பிரச்சனை இருக்கு, அப்படி இருக்கு, அதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நான் முதல்ல ஒண்ணு தான் கேட்பேன். சரி, பிரச்சனை இருக்கா? நான் அவங்களோட பேசணும். அதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு, நான் கேட்பேன். அவங்களோட நான் பேசணும். இது வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணா பார்த்தாது, அவங்களோட பேசணும், சில கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கேட்டாதான் அவங்களுக்கு வந்து அந்த என்னது தேவ ஞானம் அவங்களுக்குள்ள போனாதான் அவங்களுக்கு அந்த விடுதலை உண்டாகும். அப்படின்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பிரதர், அதனால தயவுசெய்து ஜோம் பண்ணுங்க பிரதர். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் உலகத்தில் சுத்திட்டு இருக்கான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சுத்துறால ஏகப்பட்ட பேர் தெரியும். அது கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா கெட்ட கிறிஸ்தவன் வானுங்க. ஒரு கிறிஸ்தவன் வந்து எவன் சொன்னா கேட்க மாட்டான்றவன் கிறிஸ்தவனே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்தவனா எப்படி இருக்கும் தெரியுமா? தாழ்மையா இருக்கணும். அதுக்கு எல்லா சொல்றதையும் கேட்கறது அப்படி சொல்லல. கிறிஸ்தவனா கர்த்தர் சொன்னா கேட்கணுன்றதுல ரெடியா இருக்கணும். அவன் தான் கிறிஸ்தவன். Who's a Christian? A Christian is a person who should be humble to receive God's word and counsel. என் லைஃப்ல வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன். என் லைஃப்ல நிறைய காரியங்கள் என்னால மாற முடிந்தது காரணம் வந்து என்னோட மூத்த ஊழியக்காரங்கள், என்னோட வயதுல முதிர்ச்சி அடைந்த ஊழியக்காரர்கள், ஆண்டவரோட பல ஆண்டுகள் பயணித்த ஊழியக்காரர்கள், பெரிய சீனியர்ஸ், அவங்களுடைய காட்லி கவுன்சில், அதெல்லாம் கேட்டதுனாலதான் என் வாழ்க்கையில நிறைய காரியங்களை என்னால மாற்ற முடிஞ்சிச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நீங்க பாக்குற கிரண் பால் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அதான் நான் எல்லா மீட்டிங்கும் சொல்லுவேன். இதை நிறைய மீட்டிங் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்திச்சிருந்தீங்கன்னா யாருமே மீட்டிங் வர மாட்டீங்க. இவரா ஐயோ அப்படின்னு ஓடியா போயிருவீங்க. சரிங்களா? ஆனா நிறைய தேவ மனிதர்கள் மூலமாக ஒவ்வொரு சீசன்ல ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர் மூலமாகவும் பேசி, அது டைரக்டா பேசியிருப்பாரு, சில நேரம் டைரக்டா பேசுவாரு. சரிங்களா? அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகி, அவங்களோட ஒரு தொடர்பு உண்டாகி, அவங்களோட சில நேரம் வந்து போதனைகள் மூலமாக, மெசேஜஸ் மூலமாக, செர்மன்ஸ் மூலமாக பேசுவாரு. சில நேரம் அவங்க சந்திச்சிருக்க மாட்டேன். யூடியூப்ல தான், வெறும் யூடியூப்ல தான். சில நேரம் அவங்களோட புக்ஸ் படிக்கும் பொழுது பேசியிருப்பார் ஆண்டவர். அவங்களாம் அங்க பார்த்துருக்கே மாட்டேன். அப்படி பேசி அதெல்லாம் கேட்டு என்ன ஆயிடுச்சு? என்னுடைய இருதயம் என்ன பண்ணப்பட்டுச்சு? மாற்றப்பட்டுச்சு. எத்தனை பேர் புரியுது? ஐ கெப்ட் மை செல்ஃப் ஓப்பன் ஃபார் கவுன்சில், ஃபார் காட்லி கவுன்சில். என்னுடைய இருதயத்தை வந்து நான் திறந்து வைத்திருந்தேன். எதற்காக? தெய்வீக வார்த்தை, தேவனுடைய மனிதர்கள்ட்ட இருந்து புறப்பட்டு வரும் தேவனுடைய அந்த கவுன்சிலுக்காக திறந்து வைத்திருந்தேன். சில நேரம் ஆண்டவர் வந்து டைரக்டா பேசுவார் பைபிள்ல இருந்து. அதெல்லாம் இருந்தனாலதான் என்னால என்ன பண்ண முடிஞ்சு? மாற முடிஞ்சு. அதனால ஐ ஆல்வேஸ் டெல் பீப்பிள், கீப் an open heart, allow the Holy Spirit to work in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணணும்? வேலை செய்வதற்கு இடம் கொடுங்க. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு சொல்றது? ஏன்னா ஆண்டவர் வந்து உங்க இருதயத்துல வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சோ இயேசு வந்து முதல் சாப்டர்லயே அனுப்பியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஆதியாமம் அதாவது முதல் பாட்டிலே அனுப்பியிருந்தான்னு வச்சுக்கோங்க. ஆதாம் என்ன சொல்லிருப்பேன்? என்ன ஆண்டவரே, என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா, பழத்தை சாப்பிட்டேன், அவ்வளவுதானே, நானே சரி பண்ணிக்கிறேன், இருங்க. இதுக்காக நீங்க இயேசுவெல்லாம் அனுப்புவீங்களா? அதெல்லாம் தேவையில்லை. நாங்களே என்ன பண்றோம்? பழத்தை சாப்பிட்ட பாவத்தை நாங்களே என்ன பண்ணிக்கிறோம்? தீர்த்துடுறோம். நாங்களே பரிகாரமும் பண்ணிடுறோம். என்ன பலி தானே கொடுக்கணும், நான் பலியெல்லாம் கொடுத்துட்றேன். இதுக்காக இயேசுவெல்லாம் அனுப்பி இது பெரிய ப்ராசஸா இருக்கு, அவரை பறக்க வச்சு அவருக்கு என்ன பெரிய ப்ராசஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் வேலை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ மனுஷன் எப்பவுமே தன்னை சார்ந்து, அதாவது தன்னுடைய சுயத்தை சார்ந்து வாழணும் தான் நினைக்கிறான். செல்ஃப் டிபெண்டா இருக்கணும் தான் நினைக்கிறான். அதனால மக்கள்லாம் பயப்படுறாங்க. காட்ஸ் வில் அப்படின்னாலே பயந்துடுறாங்க. ஐயோ, காட்ஸ் வில்னா கஷ்டமா இருக்கும் பிரதர். காட்ஸ் வில்னா ஆப்பிரிக்கா தான் பிரதர். காட்ஸ் வில்னா ஆப்பிரிக்கா போயிருக்கும். இது யாரு? அப்படி இப்படியே தான் சொல்றாங்க. ஐயோ, காட்ஸ் வில் படி கல்யாணம் பண்ணா கஷ்டப்படணும். ஏன் சொன்னா காட்ஸ் வில் பண்ணி கல்யாணம் பண்ணா கஷ்டப்படணும்ட்டு? புரியுதுங்களா? காட்ஸ் வில்னாலே பயம். காட்ஸ் வில்னாலே எப்படி இருக்கும்? மோசமா இருக்கும்ன்றது எதனால வந்துச்சு? அவனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகமா இருந்ததுனாலதான் வந்துச்சு. புரியுதுங்களா? பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆதியாகமம் 12ல ஆபிரகாம் அழைத்த உடனே ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, வாங்க ஆபிரகாம் 12:3 படிங்க சிஸ்டர். ஜெனசிஸ் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கிலீஷ்ல பாருங்க, in you all the families of the earth shall be blessed. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம் அழைக்கும் பொழுது,
ஒரு ஆள் மூலமாக எல்லா ஃபேமிலியும் நான் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஹைலி இம்பாசிபிள் ப்ராமிஸ் மாதிரி தான் இருக்கு. அது எப்படி ஒரு ஆளை வச்சு, ஒரு மனுஷனை வச்சு எப்படி பண்ண முடியும் ஆண்டவரால இதை? கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? ஆனா என்ன சொல்ற, ஒன்னு அழைக்கிறேன், ஒன்ன வச்சு என்ன போறேன்? எல்லா ஃபேமிலியும் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி வரப்போகுது. எல்லாத்தையும் பண்ண போறேன். எப்படி இது பண்ண? இது ஆபிரகாம் வச்சு பண்ண போறது இல்ல. இது ஆபிரகாமோட சந்ததி வழியாக வருகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்ய போகிற ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரியுது? இதை யார்கிட்ட சொன்னார் ஆண்டவர்? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாம் கண்டிப்பா புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு. அவன் நினைச்சிருப்பான், என்ன வச்சு பண்ண போறீங்களா? எனக்கே புள்ள இல்ல, நீங்க என்ன வச்சு உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேமிலியுமா? இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரா? கண்டிப்பா நிறைவேற்றினார். இயேசுவை அனுப்பி இயேசுவின் மூலமாக உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தார். உலகத்தே ஆசீர்வாதம் கொண்டு வந்தார். கரெக்டா இல்லையாங்க? ஆண்டவர் நிறைவேற்றாம விட்டார் இந்த ப்ராமிஸ? கண்டிப்பா நிறைவேற்றினார். He has fulfilled this promise what he made to Abraham. He has fulfilled the promise what he made to Adam and Eve. இதுதாங்க நடந்துச்சு. பாருங்க, ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பாருங்களேன், ஆபிரகாமோட கதையிலே நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் 75 வயசுல சொல்றாரு புள்ள பிறக்கும்ட்டு. ஆனா 100 வயசுல தான் புள்ள பிறந்துச்சு. ஒரு 25 வருஷம் கேப் ஆயிருச்சு. ஏன்னா 25 வருஷத்துக்கு என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் தன்னை நம்பி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கான். பாத்தீங்களா இல்லையாங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமாகவும் சாரால் மூலமாக தான் என்ன பண்ணும்? புள்ள வரும். ஆனா தலைவர் என்ன பண்றாரு? இப்ப 2வது கல்யாணம் பண்றாரு. கரெக்டா? ஆண்டவரே, சாரால் மூலியமா வரமாட்டேங்குது, ஏன் மூலமா வரும்னு நான் நம்புறேன். ஆனா சாரால் மூலியமா வராதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. அதனால என்ன பண்ணிக்கிறேன், இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டு வரேன். ஆண்டவர் சொன்னார், நோ, கேன்சல் அப்படின்ட்டார். அதெல்லாம் ஏத்துக்க முடியான்ட்டார். சரி ஆண்டவரே, என் வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான் வேலைக்காரன், தமஸ்குவை சார்ந்த எலியேசர், அவனை எடுத்துக்கிறேன். எலியேசர் ஆஃப் டமாஸ்கஸ் என்னுடைய ஸ்டூவர்ட், அவனை எடுத்துக்கிறேன். வேண்டாம். கடைசியில எந்த நேரத்துல அவனுக்கு புள்ள பிறந்துச்சு தெரியுமா? ரோமர்ல அழகா போட்டு, ரோமர் நாள்ல அவன் சாராளின் கர்ப்பமும் செத்து இருந்துச்சா, ஆபிரகாமின் சரீரமும் செத்து இருந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம்? தலைவருக்கும் முடியாது, அம்மாக்கும் முடியாது. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதனாலதான் இவ்வளவு டைம் ஆயிடுச்சு இயேசு கொண்டு வரதுக்கு. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட தான் நான் சொல்லுவேன், யாரோ உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவேன், உடம்பு சரியில்லை தயவு செய்து முதல்ல டாக்டர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஆண்டோட போயிருங்க அப்படின்னு. என் மீட்டிங் வரவங்க எல்லாருக்கும் தெரியும், இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணேன். உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தோணுதா, உடனே என்ன பண்ணிடுங்க, ஆண்டோட்ட போயிருங்க. சரி, டைரக்டா ஆண்டோட்ட போய் ஜோம் பண்றதுக்கு விசுவாசம் இல்லையா? சரி, அதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு? சில ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார். ஹீலிங் பண்ற ஊழியக்காரர்கள், சுகம் அளிக்கிற ஊழியக்காரர், அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குது, சரீரத்துல பிரச்சனை இருக்குது, எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் அப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுங்க, செய்திகளை போய் என்ன பண்ணுங்க, யூடியூப்ல போய் கேளுங்க. நிறைய ஹீலிங் மெசேஜஸ், நம்ம யூடியூப் சேனல்ல ஜே கிரண் போல ஏகப்பட்ட ஹீலிங் மெசேஜஸ் போய் கேளுங்க. விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா when you receive God's healing, it is perfect. ஆமென். தேவனிடத்துல இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எப்படிங்க இருக்குது? பர்ஃபெக்டா இருக்குது. சைடு எஃபெக்ட் இருக்குமா? தேவனிடத்துல இருந்து வரும்பொழுது நோ சைடு எஃபெக்ட், பர்ஃபெக்ட் ஹீலிங். ஆனா நிறைய நேரம் என்ன பண்றோம், மனுஷன் என்ன பண்றான், எல்லா டாக்டர்ட்டையும் போயிட்டு கடைசியில டாக்டர் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, காட் இஸ் கிரேட் வரல, அப்பதான் வருது காடு கிட்டே, எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம் பிரதர், நவ் காட் இஸ் கிரேட் அப்படின்னு ஒரு டாக்டர். அப்ப என்ன பண்றது? இப்ப எந்த ஊழியக்காரர் தேடலாம்? சரி, கிரண் பால்கிட்ட போலாம். இல்ல, அவர்கிட்ட பவர் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. சரி, அடுத்த போலாம். அவருக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா வச்சிருக்காரு. கிரண் பாலோட ஃபாதர் யாருன்னு கண்டுபிடிப்போம், ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அவர்கிட்ட பத்தி நிறைய பவர் இருக்கும் போல. அப்படியே போய் போய் புரியுதுங்களா? தப்பு கிடையாது போறது. ஆனா நான் அதான் சொல்லுவேன்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஆண்டவர்ட்ட வந்துருங்க, ஃபிளஷ் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஆபிரகாம் இப்படிதான் இருந்தான் பாருங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சு, வேற வழி இல்ல, விசுவாசிச்சான். அப்ப என்ன ஆயிடுச்சு, பிள்ளை வந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் இயேசு வர்றதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாம் இருக்கும்போதும் சரி, அப்புறம் ஆதாம்லாம் இருக்கும் பொழுது இயேசு அனுப்பியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா போயிலும் வானாட்டு இருப்பான். அதெல்லாம் தேவை. நான் கேட்டேன் ஆண்டவரே, நானே பண்ணுவேன் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே நீங்க, எனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு உனக்கு தெரியாது ஆண்டவரே. அதெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது ஆண்டவரே. நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்னை பத்தி? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், பாவம் தானே, நாங்களாம் ஏதாவது பண்ணி பலி கிளி கொடுத்து சரி பண்ணிடுறோம் பாவத்தெல்லாம். ஒன்னும் எத்தனை ஆடு எத்தனை மாடுன்னு மட்டும் சொல்லுங்க, பலி கொடுத்துருவோம் டப்புன்னு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பண்ணுவானுங்க. அதனாலதான் இப்படிலாம் பண்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? எந்த அளவுக்கு மனுஷன் செல்ஃப் கான்பிடென்ட்ல இருந்தானா, நல்லா கவனிங்க. மலாக்கி புஸ்தகம் இருக்குல்ல, மலாக்கி தான் கடைசி தீர்க்கதரிசியாம்.
பழைய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு வரதுக்கு முன்னாடி கடைசி தீர்க்கதரிசி யாருங்க? மலாக்கி தான். மலாக்கிக்கும் இயேசுக்கும் நடுவில் எத்தனை வருஷம் தெரியுமா? 400 வருஷம். 400 வருஷம் தீர்க்கதரிசியே கிடையாது. 400 இயர்ஸ் வித்தவுட் ப்ராஃபிட் இஸ்ரேல்ல அப்படி ஒரு காலம் இருந்ததே கிடையாதுங்க. ஆபிரகாமின் காலத்துல இருந்து எப்பொழுதும் இஸ்ரேல் தேசத்துல தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆபிரகாம் தான் முதல் தீர்க்கதரிசி தெரியுமா? ஆபிரகாம் தான் ஆண்டவர் போட்டிருக்கு, ஹி இஸ் a prophet அப்படின்னு எழுதியிருக்கு ஆபிரகாம் பத்தி ஆதியாமத்துல. முதல் தீர்க்கதரிசி ஆபிரகாம் தான் இஸ்ரேல் தேசத்துல. ஏன்னா இஸ்ரேல் தேசம் அங்கதானே வருது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி தான். எல்லா நேரமும் தீர்க்கதரிசிகள் வழியாக ஆண்டவர் வந்து பேசிக்கொண்டே இருப்பார் தன்னுடைய ஜனங்களோட. ஆனா மலாக்கிக்கு அப்புறம் தீர்க்கதரிசியே கிடையாது. 400 இயர்ஸ் ஆஃப் டார்க் ஏஜஸ். 400 வருடம் வந்து இருண்ட காலம். ஏன்னா மனுஷனை வந்து புரிய வைக்கணும், மனுஷனுக்கு ஒரு புரிதலை கொண்டு வரணும். என்ன புரிதலை கொண்டு வரணும்? எனக்கு ரட்சகர் தேவை, என்னால செய்ய முடியாது, ரட்சகர் வந்தாதான் என்ன பண்ண முடியும், காப்பாற்ற முடியும். ஐ கேனாட் டூ திங்ஸ் ஆன் மை ஓன், ஐ நீட் அ சேவியர் இன் மை லைஃப். புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? அதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? 400 வருஷம் சைலண்ட் ஆயிட்டாரு. 400 வருஷம் சைலண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த தீர்க்கதரிசி தான் யாரு? யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். அவர் வந்து இயேசுவோட ஃபோர்ரன்னர். இயேசு வராருன்றதுக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்த கடைசி ஓல்டு டெஸ்ட்மென்ட் ப்ராஃபிட் அவர் தான். இயேசுவே சொல்றாரு, இவர் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ராஃபிட்ன்றார். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் மேலான தீர்க்கதரிசி யாராங்க? யோவான் ஸ்நானகன் வராரு. இதுல புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த அளவுக்கு மனுஷனோட இருதயம் கடினமாக இருந்துச்சு. ரட்சகரே வேண்டாயா, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு கடினமான இருதயத்துல இருந்தாங்க. ஏன்னா பாவம் இருதயத்தை கடினமாக்கும். So God went silent for 400 years. எல்லாம் ஒரு மாதிரி பீக்ல போய் ரட்சகர் வேணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் ரட்சகர் வராரு உள்ள. ஏன்னா போயிட்டானுங்க. கிரேட்டஸ்ட் எம்பையர் இன் த ஹோல் வேர்ல்டு, ரோமன் எம்பையர் கடியில என்ன ஆயிட்டானுங்க? அடிமை ஆயிட்டானுங்க. பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்க. ஆனா பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் சைரஸ்னு ஒரு பெரிய மன்னர் வராரு, கோரேஸ் வராரு. ஏசாயா 45 அவரை பத்தி எழுதிருக்கு. கோரேஸ் வந்து என்ன பண்ண ஃபண்ட் பண்றாரு. எருசலேமோட ஆலயத்தோட இதை கன்ஸ்ட்ரக்ஷனே அவர் மூலமா நடக்குது. திரும்ப அதெல்லாம் பண்ணி திரும்ப கொண்டு வந்துடுறாரு. ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னா திரும்ப இருதயம் கடினமாகிறதுனால திரும்ப அடிமைத்தனத்துக்கு போய் ரோமர் கடியில அடிமையாடுறாங்க. ரோமர்ல அடிமையா இருக்கும் பொழுது ரோம ராஜ்யம் வந்து சாதாரண ராஜ்யம் இல்ல. ரோமன் ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து பாக்ஸ் ரொமானா அப்படின்னுவாங்க. பாக்ஸ் ரொமானா பீஸ் ஓவர் த என்டையர் ரோமன் நேஷன். ஸோ அப்ப இருந்த எம்பரர் ஆக்டேவியஸ் அகஸ்டஸ் அவர் தான் வந்து அந்த ரோமன் எம்பரர் பீஸ் கொண்டு வர்றாரு. ஒரு 2 centuries வந்து பீஸ் இருந்துச்சான் ரோமன் எம்பையர்ல. ஆல்மோஸ்ட் half the வேர்ல்டு வச்சிருந்தாங்க கையில. பீஸ் எல்லா வாரையும் இது பண்ணிட்டு பீஸ்ல வந்துடுறா. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டைம்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ல தான் இயேசுவே உள்ள வர்றாரு. பாக்ஸ் ரொமானா அப்படின்றது தான் அந்த காலத்து இது. பாக்ஸ் ரொமானா பீஸ் இன் ரோம். ஸோ ரோம் கீழே இருக்கிற கான்ஸ்டிடுவன்சிஸ்லாம் பீஸ்ல இருக்குமா? ஏன்னா அங்க இருந்த கவர்னர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பிலாத்துலாம் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் கவர்னர், ஹிஸ்டரியில போட்டிருக்கு. பயங்கர ஒரு ஹார்ட் லைனர். பைலட்லாம் வந்து பைலட் கடையிலலாம் வாழ முடியாது. புரியுதுங்களா? ரொம்ப ஒரு ஹார்ட் லைன் கவர்னர் அவர். பீஸ் தான் முக்கியம். ஸோ அந்த சீசர் வந்து சொல்லிட்டாரு, எல்லா ப்ராவின்ஸ்லயும் பீஸ் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பிரச்சனை பண்ணா என்ன பண்ணிரு, உடனே அவன் என்ன பண்ணிரு, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவன் என்ன பண்ணிரு, சிலுவையில் அடிச்சிரு. குரூசிஃபிக்ஷன் வாஸ் தி ரோமன் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். சிலுவையில் அடிக்கிறது வந்து ரோமர்களால கண்டுபிடிக்கப்பட்ட என்னது ஒரு தண்டனை. இன்னைக்கு வந்து அந்த தூக்குல எல்லாம் போடுறாங்கல்ல, ஹேங் பண்றாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? ரோமர்கள் சிலுவையில் அடிச்சாங்க. ஏன் சிலுவையில் அடிச்சாங்கன்னா ரொம்ப கோரமான மரணம், சிலுவை மரணம். அந்த டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் போய் பார்த்துருக்கேன். அந்த சாலைகள், அதாவது அந்த ரோட் சைட்ல சிலுவையில் அடிச்சு நிக்க வச்சிருவாங்களாம். ஸோ போயிட்டு வரவங்களாம் பார்த்தா பயப்படுவானா. ஸோ பீப்புள் ஆர் அஃப்ரேட் டு டாக் அகேன்ஸ்ட் எம்பரர். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணானுங்க? ஒரு இரும்பு கரத்தை வைத்து சமாதானத்தை மெயின்டைன் பண்ணலாம். யாரு? சீசர் அந்த காலத்துல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அந்த டைம்ல இயேசு வராரு உள்ள. எப்படி வராரு? சமாதான பிரபுவாக உள்ள வராரு. ரோமன் பீஸ் எப்படிங்க வந்துச்சு? ரோமன் பீஸ் வந்து ஒரு இரும்பு கரத்தினால கொண்டு வந்த சமாதானம். கரெக்டா? எல்லாரையும் மிரட்டி உருட்டி ஸ்கூல்ல பண்ணுவாங்கல்ல, பேசின அடிப்பேன் ஒன்னு, எல்லாம் இப்படியே உட்காந்துருக்கும். ஆனா பேசணும்னு ஆசையா இருக்கும், இப்படி ஆனா பேசினா மிஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி பீஸ் வந்து யார் கொண்டு வந்தாங்க? சீசர் கொண்டு வந்தார். அதான் பாக்ஸ் ரொமானா. ஆனா இயேசு சமாதானத்தின் காரணர், சமாதான பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உள்ள வராரு. எப்படி வராரு? அன்பின் வழியாக சமாதானத்தை கொண்டு வந்தார். ஹalleluya. Through love he brought peace to the entire world. You understand?
ஆமென். ஒரு 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 சிவிலைசேஷன்ல பிணக்கில் ரோமன் சிவிலைசேஷன் வந்து ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிவிலைசேஷன். அந்த அந்த நேரத்துல ஒரு பயங்கர அப்ரேஷன் கீழே ஜூஸ் இருக்கும்போது தான் இயேசு வராரு. அதனாலதான் இயேசு வந்து அவர்களை வந்து ரோமர்களை வீழ்த்தி விட்டு தேவனுடைய ராஜ்யத்தை அவர் என்ன பண்ணுவாரு, தாவீதின் சிங்காசனத்துல உட்கார்ந்து திரும்ப இஸ்ரவேல வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு ஃப்ரீ கண்ட்ரி ஆக்குவார்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. ஏன்னா இயேசு எங்க வந்து பிறந்துட்டாரு கடைசியில? ஒரு ஆட்டு மந்தை அது மேஞ்சர்ல வந்து பிறந்துட்டார். கரெக்டா? ஒரு ஆடு மாடு இருக்கிற ஒரு தொழுவத்துல வந்து என்ன பண்ணிட்டாரு, பிறந்துட்டாரு. இவங்க நினைச்சாங்க சரி இயேசு வந்து எங்க பிறப்பாரு, ஒரு ராஜாதி ராஜாவா வந்து அரண்மனையில பிறப்பாரு. நானும் இயேசு எங்க பிறக்கல, அங்கெல்லாம் பிறக்கல. சிஎஸ் லூயிஸ் வந்து ரொம்ப அழகா ஒரு கோட் சொன்னார். சிஎஸ் லூயிஸ் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிறிஸ்டியன் ரைட்டர்ஸ். அவருடைய கதைகள்லாம் நிறைய வந்து மூவியாவே எடுத்திருக்கிறாங்க. இந்த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 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 சிங்கம், அது அந்த சிங்கம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த சிங்கம் தான் யூத ராஜ சிங்கம், த லைன் ஆஃப் ஜூடா. அது வந்து எப்படி வந்து என்ன பண்ணுது, பிசாசின் எல்லாத்தையும் கிரியைகள் எல்லாம் வீழ்த்தி எல்லாருக்கும் என்ன கொண்டு வருது, ரட்சிப்பு கொண்டு வருது. ஸோ சிஎஸ் லூயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ரைட்டர், ஒரு ஒரு அப்பாலஜிஸ்ட், கிறிஸ்துவத்திற்காக நின்ன ஒரு தேவ மனிதன், ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. அவர் என்ன எழுதுற, அவரோட ஒரு இது என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் இன் ஆர் வேர்ல்ட் a stable had something in it that was bigger than our whole world. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உலகத்துல ஒரு காலத்துல இந்த இந்த மாட்டு தொழுவத்துல ஒரு காரியம் இருந்துச்சான், அது உலகத்தோட பெரிய காரியம் ஒரு மாட்டு தொழுவத்துக்குள்ள வந்துச்சுன்னு போட்டிருக்காரு. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஒன்ஸ் இன் ஆர் வேர்ல்ட் a stable had something big which was bigger than the whole world. மாட்டு தொழுவத்துல பிறந்த காரியம் உலகத்தை விட பெரிய காரியம். எத்தனை பேருக்கு புரியுது? அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் வந்து இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. So God's promise was fulfilled in the birth of Jesus. இன்னொரு வசனம் படிப்போம். மரியாளுக்கு வந்து தேவதூதன் வந்து அறிவிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து இயேசு பிறப்பாரு உனக்குள்ள. ஸ்திரீகள்லயே நீ ரொம்ப வந்து விசேஷமான ஒரு ஸ்திரீ, ஹைலி ஃபேவர்ட் உமன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு நியூஸும் கொடுக்குறார் தேவதூதர். இந்த மாதிரி உன்னுடைய ஆண்ட் எலிசபெத் வயசான காலத்துல அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அந்த அம்மா விசிட் பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவுக்கும் பிள்ளையை கொடுத்திருக்காரு. Even at her old age, God has visited her and blessed her with a baby அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளம்பி போகுது அந்த அம்மா. மேரி வந்து ஆண்டை பார்க்கறதுக்கு போகுது, எலிசபெத்தை பார்க்க போறாங்க. அப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க. வாங்க லூக்கா 1 வாங்க. லூக்கா 1:53-54. பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். பாருங்க, தம் பிதாக்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். புரியுதுங்களா? சோ மேரியும் வந்து அதை தான் நிறைவு கூறுறாங்க. என்னது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ, வாட் he spoke to our fathers, to Abraham, அதை ஆண்டவர் நிறைவேற்றுறார். ஜக்கரியா வந்து பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் பிறந்த உடனே அவர் வந்து அந்த கதை தெரியுங்களா, யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, வாயை மூடிடுறாரு. ஏன் வாயை மூடுறாருன்னா, அவிசுவாசத்துல இந்த ஆள் ஏதாவது வளரிடுவார்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, வாயை மூடி வச்சிடறாரு. மூடி வச்சுட்டு யோவான் ஸ்நானகன் பிறந்த உடனே வாய் திறக்கப்படுது. வாய் திறக்கப்பட்ட உடனே அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யோவான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதே 1வது அதிகாரத்துல தான் வருது. எத்தனாவது வசனம்னு பாத்தீங்கன்னா 68-73. அந்த முழு பகுதியும் படிச்சிடலாம். 68-73. லூக்கா 1:68-73. 67 படிங்க, 67 படிங்க. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை திரும்ப என்ன வருது பாருங்க, பிதாக்களுக்கு 68வது வசனம். நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின. திரும்ப எந்த போறாரு, அங்கதான் போறாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? உன்னுடைய வித்தின் மூலமாக, உன் மூலமாக உலகத்தை நான் என்ன பண்ண போறேன், ஆஸ்வதிக்க போறேன். தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று
அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ம், ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் ம். சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய ம். தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். போதும். பாருங்களேன், திரும்ப அதான் சொல்றாரு. நம்முடைய பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை என்ன பண்ணார்? அவரு நிறைவேற்றினார். ஆமென். சோ இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய பிறப்பு வந்து ஏற்கனவே ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணன ஆண்டவர் நிறைவேற்றுறார். ஸோ இதன் மூலமாக ஒரு விஷயம் என் வாழ்க்கையில புரிஞ்சிருச்சு எனக்கு. இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு. அது என்னன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இந்த புது வருஷத்துல அந்த நிறைவேறுதலை நம்ம பார்க்க ஆரம்பிக்க போறோம். ஹல்லேலூயா. சில Yes. காரியங்கள் வந்து கால தாமதமான ஆன மாதிரி இருக்குல்ல, சிலது வந்து டிலே ஆன மாதிரிலாம் இருக்குது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, டிலே ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். ஆமென். டிலே ஆயிருக்குன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். பட் த டைம் ஹஸ் கம். ஆனா அது நிறைவேறதுக்கான காலமும் வந்துருச்சு. சில நேரம் வந்து சில காரியங்கள் நடக்கிறதுக்கு நாட்கள் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், சில வாக்குத்தத்தங்களை வந்து நீங்க இந்த வரப்போற வருஷத்துல பார்க்க போறீங்க. ஆமென். இத்தனை வருஷம் நீங்க பார்க்காதது நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா வாக்கு பண்ணினவர் தேவன் என்றால் அவர் தான் அதை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இட் இஸ் காட் ஹூஸ் ப்ராமிஸ்ட் இட் அண்ட் இட் இஸ் காட் ஹூஸ் கோயிங் டு பிரிங் இட் டு பாஸ். வாக்கு பண்ணினவர் மாறாம இருப்பார். the promiser never changes and the promise also never changes. ம். புரியுதுங்களா உங்களுக்கு? பைபிள் அதனால தான் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணாரோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுறாரு. யாக்கோபிட்ட வந்து யாக்கோப் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குத்தத்தம் வருது. அதை படிச்சு ரொம்ப அழகான ஒரு அது பகுதி. அது அந்த வசனத்தை சொல்றேன். ஆதி ஆமத்துல 25-23 படிங்க. ஸோ ரெபெக்கால் வந்து கன்சீவா இருக்கிறாங்க. ரெபெக்கா வந்து 2 பிள்ளைகள் இருக்காங்க. 2 பிள்ளையும் வந்து உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்குது. பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு. 25-23 படிங்க. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாய் இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இதுதான் ஆண்டவர் சொல்லிட்டார். கரெக்டா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு. இந்த மாதிரி 2 பேர் இருக்கானுங்க உள்ள. 2 பேர் கிடையாது, 2 நேஷன். ஹல்லேலூயா. 2 nations are inside your womb. 2 ஜாதிகள், 2 தேசங்கள், 2 இனத்தார் உனக்குள்ள இருந்து வரப்போறாங்க. நீ 2 பையன் வருவான்னு நினைக்கிறேன், நான் 2 இனத்தார வெளியே கொண்டு. அதுதான் பாருங்க, எப்பவுமே வந்து உங்க பிள்ளைய பார்க்கும்போது நீங்க எப்படி பார்க்கணும்? ஒரு தேசத்தை பார்க்கறது மாதிரி பார்க்கணும் உங்க பிள்ளைய. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிள்ளைய நீங்க பார்க்கும்போது எப்படிங்க பார்க்கணும்? ஒரு தேசத்தை பார்க்குற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா பிள்ளை கையில மொபைல் போன்லாம் கொடுக்க மாட்டீங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு தேசம் எப்படி இருக்கணும்? ஹெல்த்தியா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஒரு தேசம் எப்படி இருக்கணும்? ஹெல்த்தியா இருக்கணும். ஒரு தேசம் எப்படி இருக்கணும்? வயசா இருக்கணும், ஞானமா இருக்கணும். இப்போ இனிமேல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தேசம் உங்க பிள்ளைக்குள்ள உட்காந்துருக்குங்க. ஒரு கூட்டம், ஒரு பெரிய திரளான ஜனக்கூட்டம் யாருக்குள்ள இருக்கு? உங்க புள்ளைக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, என் புள்ளைக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? என் புள்ளைக்குள்ள இருக்குது. சோ நீங்க என்ன பண்ண மாட்டீங்க இனிமேல்? உங்க பிள்ளைகிட்ட பேசும்போது எப்படி பேசுவீங்க? கேர்ஃபுல்லா பேசுவீங்க. கரெக்டா? இஷ்டத்துக்கு பேச மாட்டீங்க. டெய்லி ஆசீர்வதிப்பீங்க. கரெக்டா இல்லையா? எதுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க சொன்னாரு? வேதத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத பத்தி நிறைய எழுதி இருக்கு. ஏகப்பட்ட வசனம் இருக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. ஏன் ஆசீர்வதிக்க சொன்னார்னா, ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை வச்சிருக்காரு. சோ இன்னையில இருந்து என்ன பண்ணுங்க? இதை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இன்னையில இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சரிங்களா? பிள்ளைகளை பிரதர் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும் பிரதர்? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. சரிங்களா? என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணும்? என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணுமா? நான் சில வசனங்களை கொடுக்குறேன், அதை சொல்லி ஆசீர்வதிங்க. இதை எடுத்துக்கோங்க. இருங்க, நான் இந்த கமெண்ட்ல போடுறேன். இதை நிறைய சில பேருக்குலாம் அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப்ல சில பேர்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்க பிரதர் அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் இந்த ஆசீர்வாதத்தை தான் அனுப்புவேன். இதை சொல்லி ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபம் பண்றதை விட உங்க ஆசீர்வாதம் பவர்ஃபுல்லா வேலை செய்யும். பாருங்க, இதுல ஒரு இதை மட்டும் நம்ம படிப்போமே. ஏசாயா 54:13 படிங்க. ஸ்கிரீன்ல இருக்கு. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, என் பிள்ளை எல்லாம் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கும். சொல்லுங்க.
உங்க பிள்ளை, அதாவது பிரதர் பார்த்தா அப்படி தெரியலையா? ஆண்டவர் பார்க்கறத பேசவே சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்த்தா தெரியலையா பிரதர், என் பிள்ளை கர்த்தரால போதிக்கப்பட்ட மாதிரி தெரியலையா பிரதர்? நீங்க பார்க்கவே பார்க்காதீங்கன்ற, அதான் நான் சொல்றேன். நீங்க தயவுசெய்து பார்க்காதீங்க அதெல்லாம். நீங்க வார்த்தையை மட்டும் பாருங்க. நீங்க நடக்கிற காரியத்தை பார்க்காதீங்க, நடக்கிற காரியத்தை பார்க்காதீங்க, வார்த்தையை மட்டும் பாருங்க. காண்கிறதோ அநித்தியமானது, காணாததோ நித்தியமானது. வாட் யூ see இஸ் டெம்பரரி, வாட் யூ do not see is eternal. ஹalleluya. சோ என் பிள்ளைகள் கர்த்தரால போதிக்கப்படும். இதுதான் நீங்க டெய்லி காலையில எழுந்து சொல்லணும். உங்க பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லணும்? நீ கர்த்தரால போதிக்கப்பட்டிருப்ப, உன் சமாதானம் பெரிதா இருக்கும். ஷாலோம், அந்த வார்த்தை ஷாலோம் என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஒன்று நன்மையும் குறைவில்லாம இருக்குமா, எல்லாம் சரியாக இருக்கும். எல்லாம் எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும். ஹalleluya. ஆமென். அடுத்த ஒரு வசனம் படிச்சிருவோம். 59:21. ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்களேன். அவருடைய ஆவியானவர் உங்கள் சந்ததி மேல இருக்குமா? அப்படின்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகள் மேல இருப்பாங்க. அவர்கள் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தையை புறப்படுமா? தேவனுடைய வார்த்தையே புறப்படுமா? ஐ ஹவ் புட் இன் யுவர் மவுத், மை வேர்ட்ஸ் ஐ ஹவ் புட் இன் யுவர் மவுத். இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் என்ன இருக்குமா? நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நீங்காது? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, மை சில்ட்ரன் வில் ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். என் பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை தான் பேசுவாங்க, உலகத்தின் வார்த்தைகளை பேச மாட்டார்கள். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? இப்படிப்பட்ட அற்புதமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் வேதத்துல கொடுத்திருக்கிறார். இதை எல்லாத்தையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். உங்க வேலை என்ன தெரியுமா? இதை வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இதை அப்படியே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. நிறைய பேர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உட்காந்து. இதெல்லாம் எப்போ நிறைவேறும் தெரியல பிரதர். பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகளை வச்சு பேசினாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் தீர்க்கதரிசிகள் பேசினார்கள்? Why did the prophet speak? ஏன்னா பேசும் பொழுது அந்த காரியம் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து காண்கிற மண்டலத்துக்கு என்ன ஆயிருதா? டிரான்ஸ்லேட் ஆயிருது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் வார்த்தைகளுக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. சிருஷ்டிக்கிற, அதாவது கிரியேட்டிவ் பவர் வார்த்தையில தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். குடும்பத்திலே ஒரு காரியத்தை நீங்க உண்டாக்கணும்னா அதை என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர்? பேச சொல்றாரு. உன் மனைவி உன் ஓரமாக திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவ மர கன்றை போல இருப்பார்கள் அப்படின்றத சொல்லுன்னு சொல்லி புருஷன்ட்ட சொல்றாரு. புருஷனை பார்த்து என்ன சொல்றாரு? என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், அது எனக்கு நலமாக இருக்கணும். சோ ஆம்பளைக்கு என்ன சொல்லக்கூடாது? புருஷர்கள்லாம் என்ன பிரதர் வேலை செஞ்சு அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் பிரதர்? என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், அது எனக்கு நலமாக இருக்கும். வாழ்நாள் எல்லாம் சீயோனின் நன்மையும் ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பேன். I shall see the blessing. சங்கீதம் 128. I shall see the blessing of Zion. ஆம்பளைங்களை எதை சொல்லணும்? ஸ்திரீகள்லாம் என்ன சொல்லணும்? திராட்சை கொடியை போல இருப்பேன் நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்க பேசணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என் பிள்ளைகள்லாம் ஒளிவு மர கன்றை போல இருப்பார்கள். இதை நீங்க பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருடைய வல்லமை அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல தேவனோட வல்லமை வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்காக வேதத்துல எழுதி கொடுத்திருக்காரு. இந்த வசனங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கமெண்ட்ல போட்டு எழுதிங்க. டெய்லி எல்லாமே பாருங்க, எல்லாம் புதுசா இருக்கணும். இனிமேல் ஏதோ பழைய வார்த்தைகள் பேசக்கூடாது, பழைய காரியங்களை நீங்க சிந்திக்க கூடாது. எல்லாமே புதுசா யோசிக்கணும். அதாவது நிறைய பேர் நியூ இயர்ல ஏதோ ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்கல்ல, ஜிம்முக்கு போகணும், சைக்கிள் போகணும், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. ஜிம்முக்கு போறதுனால வெளியில வேணா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் அழுக்கா இருந்தா என்ன பிரயோஜனம்? ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுங்க, போங்க, தப்பு கிடையாது. ஜிம்முக்குலாம் நல்லா போங்க, சரிங்களா? ஆனா உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கையும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை எப்படி சரி பண்ண முடியும்? தேவனுடைய வார்த்தையினாலதான். ஹல்லேலூயா, ஆமென். உள்ளுக்குள்ள மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வெளியில எல்லாம் மாறிட்டோம். சோ உள்ளுக்குள்ள மாத்தணும்ன்ற ஒரு பிரயாசத்தை எடுங்க. இந்த புதிய வருஷத்துல
இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல இருந்து இந்த ஒரு எஃபர்ட்டை போடுங்க. உள்ள நான் மாற போறேன், உள்ள என் சிந்தை மாறப்போகுது, என் எண்ணங்கள் மாறப்போகுது, என் பேச்சு மாறப்போகுது. அப்படி நீங்க ஒரு எஃபர்ட் போட்டீங்கன்னா அந்த எஃபர்ட்டுக்கு ஆண்டவர் வந்து 100 மடங்கான பலனை கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் இயேசு வாக்கு பண்றாருல்ல, அந்த நிலமானது 30, 60, 100 மடங்கான அறுவடை கொடுக்கின்றாரு. ஸோ கேரண்டீடு மினிமம் 30% வந்துருமா உங்களுக்கு. மினிமம் 30%னால எவ்வளவு பெரிய ஹை ரிட்டர்ன்ஸ் தெரியுமா? என்னங்க 30% ரிட்டர்ன்னா எங்கேயோ போயிடும். 100 போச்சுன்னா எங்கேயோ போயிருவீங்க நீங்க. கணக்கு போட்டு பாருங்க. 100 எங்கேயோ இருப்பீங்க நீங்களாம். 100 மடங்கு அதிகமான சந்தோஷம், 100 மடங்கு அதிகமான சமாதானம், 100 மடங்கு அதிகமான சுகம். யோசிச்சு பாருங்க, லைஃப் எங்க இருக்கும் பாருங்க. வேற மாதிரி இருப்பீங்க நீங்களாம். ஹல்லேலூயா. இது எல்லாமே உங்களால அடைய முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ சதா காலமும் உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் உங்களோட இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உங்களோட இருக்கிறார். அவர் மாறாமல் இருக்கிறார். அதுதான் ஹைலைட். He who promised is faithful. வாக்கு பண்ணினவர் மாறாமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். சோ இயேசுவை பற்றி ஆண்டவர் என்னெல்லாம் பேசினாரோ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? நிறைவேற்றிட்டாரு. அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? 3வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாங்க 3வது காரியம், இதான் கடைசி காரியம். இயேசுவின் பிறப்பின் மூலமாக, through the birth of Jesus Christ, நமக்கு தேவனுடைய கிருபை வெளிப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. Through the birth of Jesus Christ, we have now received God's grace. இது எப்படிப்பட்ட கிருபை என்றால், ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வியப்பான ஒரு கிருபை. இட் இஸ் ஷாக்கிங்லி அமேசிங் கிரேஸ். இப்படிப்பட்ட கிருபை வந்து எந்த மனுஷன்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இயேசுவினிடத்திலிருந்து வர கிருபையை போல எந்த மனுஷனும் உங்களுக்கு கிருபை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாதான். அதனாலதான் அது அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கிருபை இப்படி அப்படியே ஒரு ஆவ் அப்படின்னுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, ஆவ் அப்படின்னா இப்படிப்பட்ட கிருபையா அப்படின்றது எங்கிருந்து வருதுங்க? அது இயேசுவினிடத்துல தான் வருது. அதான் ஷாக்கிங்லி அமேசிங் கிரேஸ். ஏன்னா அவர் ஜீனியாலஜியில் இதை பார்க்கலாம். அதனாலதான் ஜீனியாலஜியை படிக்க சொன்னேன். வாங்க ஜீனியாலஜி திருப்பி வந்துருங்க, எடுத்துக்கோங்க. பைபிள் கையில வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து ஒரு செய்தியை கேட்கும்போது பைபிளை கையில வச்சுக்கோங்க. சர்ச்சுக்கு போகும்போது பைபிளை தூக்கிட்டு போங்க. வசனத்தை வந்து பைபிளை பார்த்து படிங்க. ஏன்னா அதை நீங்க பார்க்கும் பொழுதே அது உங்களுக்கு உள்ள போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க பாத்தீங்கன்னா ஜீனியாலஜியில பாத்தீங்கன்னா ஏன் அதை படிக்க சொன்னா, இயேசு இருந்த காலமும் சரி, அதுக்கு முந்தின காலத்திலையும் சரி, ஸ்திரீகளுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. விமனுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இன்னைக்குதான் வந்து விமன்ஸ் எம்பவர்மெண்ட் அதெல்லாம் நடந்து இன்னைக்கு வந்து விமனுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய காரியங்கள் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு. ஆனா இயேசு இருந்த அந்த கல்ச்சர்ல, பைபிள் இஸ் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட். வேதம் வந்து என்ன பண்ணுது, ஸ்திரீகளை வந்து எப்படி மனுஷன் ரொம்ப முக்கியமோ, அதாவது மேன் ரொம்ப முக்கியமோ, அதே போல விமனும் முக்கியன்றது வேதம் போதிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் இஸ் நாட் மிசாஜினிஸ்டிக், சரிங்களா? நார் பைபிள் இஸ் ஃபெமினிஸ்ட், ரெண்டுமே கிடையாது. பைபிள் இஸ் நாட் ப்ரொமோட்டிங் மேல் ஷாவனிசம் ஆர் நார் பைபிள் இஸ் ப்ரொமோட்டிங் ஃபெமினிசம். பைபிள் இஸ் ப்ரொமோட்டிங் மேன் இன் த இமேஜ் ஆஃப் காட், உமன் இன் த இமேஜ் ஆஃப் காட். வேதம் என்ன போதிக்குது? ஸ்திரீயும் சரி மனுஷனும் சரி தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து எப்படி இருக்காங்க? தேவனுடைய கண்கள்ல அருமையாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால்தான் வந்து பழைய ஏற்பாட்டிலே வந்து ஸ்திரீகள்ல வந்து ப்ராஃபட்ஸ்லாம் இருந்தாங்க. டெபோரா இப்படிப்பட்ட ப்ராஃபட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸ்திரீகள்லே விமன் ப்ராஃபட்ஸ்லாம் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டிலே கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஆண்டவர் வந்து ரொம்ப ஃபார்வர்டுங்க. அவர்லாம் வந்து விமன் எம்பவர்மெண்ட்லாம் எப்பயோ பண்ணிட்டாரு ஆண்டவர்லாம். நம்ம தான் லேட்டு அவரோட இதுக்கு. எல்லாம் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஆனா அந்த டைம்ல எல்லாம் கல்ச்சர்ல வந்து ரொம்ப, ஆனா அப்படி இருந்துமே வந்து விமனை வந்து பெரிய ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கல அந்த காலத்துல. அந்த மாதிரி டைம்ல வந்து ஜீனியாலஜில விமன் பத்தி எழுதியிருக்கு. கவனிச்சிங்களா ஜீனியாலஜி படிக்கும்போது? ஏன்னா யூதர்களோட கல்ச்சர்லயே வந்து ஃபாதரோட நேம் தான் சொல்லுவாங்க. யூதரோட கல்ச்சர்ல வந்து ஃபாதர் நேம் தான் வரும். பாத்திருக்கீங்களா? ஈசாக்கு யாரோட புள்ளன்னா ஆபிராம் புள்ளன்னுவான், சாரான்னு சொல்லவே மாட்டான். அதே மாதிரி எல்லாருமே அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணிப்பாங்க? தன்னுடைய தகப்பன் பேரை வச்சுதான், தாயோட பேரை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த ஜீனியாலஜில பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் வராங்க. 5 ஸ்திரீகள் பத்தி எழுதியிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ராகாப். ராகாப் யாருன்னு தெரியுமா? ராகாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ. அது மட்டும் இல்லாம ராகாபோட ப்ரொஃபஷன் வந்து
ப்ராஸ்டிடியூஷன், வேசி. அவங்க வந்து வேசியா இருந்தாங்க. ஸோ ஒரு வேசியா இருந்த ஒரு ஸ்திரியை வந்து எங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? இயேசுடைய ஜீனியாலஜில இருக்கு. அடுத்தது ஒரு ஒரு அம்மா எழுதியிருக்கு, ரூத். ரூத் யாருன்னு பாத்தீங்கன்னா அது மோவாபிய ஸ்திரீ. ரூத் யூதனே கிடையாது. ராகாபு யூத கானானிய ஸ்திரீ தான், ப்ராஸ்டிடியூட். ஆனா ரூத் வந்து மோவாபிய ஸ்திரீ. சரிங்களா? அந்த அம்மா இருக்குது. இன்னொரு ஒரு 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 பொண்ணு இருக்குது. சரிங்களா? இந்த கதைலாம் ஏன் பைபிள்ல இருக்கு நிறைய பேர் கேட்ட நினைக்கலாம் நீங்க. ஆதியாகமம் 38 வரும் அது. 38 அது. தாமார். தாமார்னு ஒரு அம்மா. ஆமா, தாமார் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாவோடைய மருமக. யூதாக்கு வந்து 2 பசங்க இருந்தாங்க, ஏர் ஓனான் அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. அது ஏர் வந்து தாமாரை கல்யாணம் பண்ணான். கடைசி என்னாச்சு, பிள்ளை பிறக்கல, செத்து போயிட்டான் ஏர். அப்புறம் ஓனன் கல்யாணம் பண்றான். அவனுக்கும் வந்து என்ன பண்ணல, தாமார் வழியா என்ன பண்ணல, பிள்ளை பிறக்கல. அதுக்கப்புறம் அந்த அம்மா தாமார் என்ன பண்ணிடுச்சு, ஒரு இடத்துல போயிட்டு, இதெல்லாம் அந்த கதைலாம் எங்க வருதுன்னா ஜெனிசிஸ் 38 வருது. ஆதியாகமம் 28 வருது, 38 வருது, சாரி ஜெனிசிஸ் 38 வருது. அப்புறம் போய் படிங்க. என்ன பண்றா அந்த அம்மா வந்து, தாமார் மருமக வந்து என்ன 2 புருஷனை இறந்துட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு நாள் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்குது. யூதா அதாவது ஃபாதர் இன் லா வந்து அதை பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டான். அந்த அம்மா கிட்ட போய் கடைசியில 2 பிள்ளை பிறந்துச்சு அந்த அம்மா வழியா. யார் வழியா? மாமனாரு மருமகள் வழியா 2 பிள்ளையை பெற்று எடுத்துட்டாரு. நிறைய பேர் நினைக்கிறீங்க என் பிரதர் இந்த கதையெல்லாம் வச்சிருக்காங்க பைபிள்ல, கொஞ்சம் நல்ல கதையா போடக்கூடாது அப்படின்ட்டு. அதுதான் பைபிள். சரிங்களா? என்ன போட்டிருக்கு, ஏன் இதெல்லாம் எழுதியிருக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இதெல்லாம் ஜெனிசிஸ் 38 இருக்குது. இப்படி ஒரு கதை நான்லாம் யோசிச்சிருக்கேன், எதுக்கு இந்த கதைலாம் வச்சிருக்காங்க அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் தான் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சவன் தான் புரிஞ்சு, ஆண்டவரோட கிருபை உள்ளவர் அப்படின்ட்டு புரிஞ்சிச்சு இந்த கதையெல்லாம் படிக்கும் பொழுதுதான். அதுல இருந்து 2 பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்க தான் பாருங்க இங்க எழுதி இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க பேர் தான் இங்க எழுதி இருக்கு. யாரு? 3வது வசனம் படிங்க. லூக்கா சாரி மத்தேயு 1:3 படிங்க. மத்தேயு 1:3. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரினிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். யூதா வந்து தாமார் வழியாக 2 பிள்ளையை பெற்றானா. தாமார் டெக்னிக்கலி தாமார் யாரு? யூதாக்கு மருமக. சரிங்களா? அந்த அம்மா அப்படி இதை ஏமாத்தி இப்படி ஆயிடுச்சு. அதை கொல்லணும்னு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்லும், தாமார் சொல்லும், இல்ல பிள்ளைங்க கன்சீவ் ஆயிடுச்சுன்னு 2 பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளைங்க பேர் எங்கெங்க வருது? ஜீசஸோட ஃபேமிலி லிஸ்ட்ல வருது. ஹalleluya. தாமாரு, ராகாபு, ரூத்து, யாரெல்லாம் சரியில்லையோ அவங்க பேர்லாம் எங்க எழுதி வச்சிருக்காங்க? இயேசு கிறிஸ்துவோட ஜீனியாலஜி. புரியுதுங்களா? ஏன் ஜீசஸ் வந்து இவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்காருன்ட்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ரெஸ்யூமே இருக்கு பாத்தீங்களா? ரெஸ்யூமே பாத்திருக்கீங்களா? இப்போ ஜாபுக்கெல்லாம் போனா ரெஸ்யூமே போடுவாங்கல்ல. இப்போ ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்துட்டீங்கன்னா ரெஸ்யூமேல என்ன போடுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 கம்பெனில இருந்தா 3 கம்பெனில இருந்தா எழுதுவோம். எழுதிட்டு அந்த கம்பெனில அவங்க எது நல்ல காரியங்களை செய்தாங்களோ, அச்சீவ்மெண்ட் வாங்கினது, அவார்டு வாங்கினது, அதை மட்டும் தான் எழுதுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ரெஸ்யூமேல நல்லதுதான் எழுதுவாங்க. ஏதாவது ஒரு தப்பு பண்ணி மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கியிருப்பாங்க, இதை தப்பு பண்ணி கெட்ட பேர் வந்திருக்கும், அதெல்லாம் எழுதுவாங்க ரெஸ்யூமேல? சொல்லுங்க, எழுத மாட்டாங்க. நல்லதா எழுதுவானுங்க. ஸ்கூல்லயும் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கி தான் எழுதுவாங்க. சில பேர் நான் ரெஸ்யூமே பார்த்துருக்கேன், ஸ்கூல்ல நல்ல மார்க் வந்தா ரெஸ்யூமேல மார்க் போடுவான், மார்க் எழுதுவான். கம்மியா மார்க் வந்தா வெறும் ஸ்கூல் பேரை மட்டும் எழுதிட்டு விட்டுருவான். கவனிச்சிருக்கீங்களா? இந்த 100 மார்க், இந்த 90 மார்க் எழுதினோம்னா அழகா எழுதிடும். 12th ஸ்டாண்டர்ட்ல 90 மார்க் அப்படின்னு எழுதிடுவான் ரெஸ்யூமேல. இந்த சில பேர் 60 மார்க் 70 மார்க்லாம் எடுத்துருப்பான்ல, 40 மார்க் 45 மார்க் 50 மார்க், அவன் என்ன பண்ணுவான், 12th பாஸ் எழுதிட்டு போயிடுவான். ஏன்னா 45 மார்க் எழுத அசிங்கமா இருக்கும் ரெஸ்யூமேல. வெறும் 12th பாஸ் அது அப்படின்னு எழுதிட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா ரெஸ்யூமேல எதை ஹைலைட் பண்ணுவோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவோம், வீக்னஸ் என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். எத்தனை பேருக்குங்க புரியுது? உங்க அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் தான் கொண்டு போவீங்க ரெஸ்யூமேல. ஓ, அதை பார்த்தோன்னே பா நிறைய பண்ணிருக்காரு, பெரிய ஆளா இருப்பாரு போல ரெஸ்யூமேலன்ட்டு. அவருக்குள்ள நிறைய ஓட்டை இருக்கும், அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு வெளியில. அவரு புரியுதுங்களா இல்லையாங்க? ஆனா இங்க ஜீசஸோட ஜீனியாலஜில ஓட்ட தக்காளி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க உள்ள. ஓட்ட தக்காளி என்னன்னா, இப்ப என்ன எழுத சொல்லியிருந்தாங்கன்னா சில பேரெல்லாம் தூக்கி இருப்பானே, ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே ஜூடா தாமாரெல்லாம் எழுதுறீங்க? ஜூடாவும் தப்பு பண்ணிருக்காங்க, தாமாரும் தப்பு பண்ணிருக்காங்க. இதில் ஜூடாவே ப்ராஸ்டியூட்ட போயிருக்கான், தாமார் ப்ராஸ்டியூட் மாதிரி நடந்திருக்கு. இது எதுக்கு ஆண்டவரே எழுதுறீங்க அப்படின்னு நான் ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பேன். தேவை ஆண்டவரே, இயேசு எவ்வளவு நல்லவர், அவர் இதுல எல்லாம் இப்பெல்லாம் எழுதலாமா? எவ்வளவு நல்லவர் அவரு, பியூரா இருக்கிறாரு ஆளு, மனுஷன், ஹோலி மேன். தேவையா ஆண்டவர், எதுனா ஏன் ஆண்டவர் இப்பெல்லாம் பண்றீங்க? பாருங்க, இதுல ரொம்ப ஹைலைட் இன்னொன்னு காட்டுறேன், இதை பார்த்தா இன்னும் ஷாக் ஆயிருவீங்க நீங்க. வாங்க
6வது வசனம் படிங்க. மத்தேயு 1:6. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாயிருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். இது பாருங்க, இப்படி எழுதுவாங்க யாராவது? ஏங்க இப்படி எழுதுவீங்களா யாராவது? சொல்லுங்க. அது வசனத்தை போட்டு வச்சு ஸ்கிரீன்ல தாவீது ராஜாவை பெற்றான் ஈசா, ரைட்டு, அது வரைக்கும் ரைட்டு. தாவீது ராஜா ஊரியாவின், அப்படி எழுதுவாங்க? அதான் பத்சிபா கல்யாணம் பண்ணிட்டான்ல அதுக்கப்புறம். அப்ப எப்படி எழுதிருக்கணும்? தாவீது பத்சிபா வழியாக சாலமனை பெற்றான்னு தானே எழுதணும். என்னங்க கரெக்டா இல்லையாங்க? நானா அப்படிதான் எழுதியிருப்பேன், நீங்களும் அப்படிதான் எழுதியிருப்பீங்க. அது எப்படி ஊரியாவின் மனைவி? ஏன்னா ஊரியாவோட மனைவி தான் அவர் கல்யாணம் பண்றான். ஆனா எழுதும் போது எப்படி எழுதியிருப்பாங்க? அதெல்லாம் காட்ட மாட்டாங்களா? வெளியே யாரும் காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க. பாருங்க, அதுதான் பைபிள் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் புக். இட் டசன்ட் ஹைட் எனிதிங். அது இதெல்லாம் காமிச்சிட்டு என்ன காட்டுதுன்னா, தம்பி இதுதான் உண்மை, ஆனாலும் நான் நேசிக்கிறேன்ப்பா. அதுதான் பைபிள், அதுதான் ஆண்டவர். புரியுதுங்களா? மதம் என்ன சொல்லி கொடுக்குது? நீ ஒழுங்கா இருந்தா தான் ஆண்டவர் நேசிப்பார். அப்ப ஆண்டவர் யாரையுமே நேசிக்க முடியாது. டெக்னிக்கலி நோபடி கேன் பி லவ்டு. ரோமர் 3 தெரியப்பட்டிருக்கு, ஒருவனும் நீதிமான் கிடையாது, எல்லாரும் பாவம் செய்தார்கள், எல்லாம் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறினாங்க. ஆமா, பிரதர் போட்டிருக்காரு, டேவிட்ஸ் மதர் இட் செல்ஃப் இஸ் எ மிஸ்ட்ரி. ஆமா, அது ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அதை விட்டுருக்கு. ஆனா இதுல எழுதல, அதனால அதை விட்டுருவோம். ஸோ ஊரியா அந்த என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வந்து அந்த கோலியத்தை அடிச்சிடறான் பார்த்தீங்களா? கோலியத்தை அடிச்சு வீழ்த்தினோன்னா டேவிட் ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுறான். இஸ்ரேலில் ஒரு பெரிய வார் ஹீரோ அவரு. அப்போ சவுலுக்கு வந்து ராஜா, அப்போ சவுல் தான் ராஜா. சவுலுக்கு வந்து பொறாம வந்துச்சு டேவிட் மேல, கொல்றதுக்காக திரிவான் அங்கங்க. ஏன்னா தாவீது வந்து திரும்ப என்ன ஆயிடுவான், ராஜா வந்துடலாம், சவுலை அடிச்சுட்டு ராஜா வந்துடும் சொல்லி பயம் இருக்கு சவுலுக்கு. ஸோ கொல்றதுக்கு ஆள் அனுப்புவான். அப்போ தாவீதோட ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குது. எப்பவுமே ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க டேவிடோட. எப்பவுமே ஒரு ஹீரோன்னு இருந்தா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க கூட. அந்த சப்போர்ட்டர்ல ஒரு சப்போர்ட்டர் தான் யாரு? ஊரியா. புரியுதுங்களா? எப்போ தாவீது சவுல் தன்னை கொல்ல வரான்றது போது ஓடுறான் பாத்தீங்களா? அப்போ அவன் கூட ஒரு கூட்டம் அவனை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணி அவன் கூடயே இருக்கிறாங்க. ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஃபெய்த்ஃபுல்லான மேன் வந்து ஊரியா. சாதாரண ஊரை வந்து ரொம்ப ரொம்ப உண்மையுள்ள ஒரு மனுஷன், தாவீதுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு மனுஷன். அப்புறம் தாவீது வந்து என்ன ஆயிடுறாரு? ராஜாவாயிடுறாரு. ஊரியாவும் என்ன ஆயிடுறான்? ஊரியாவும் என்ன ஆயிடுறான்? ஒரு கமாண்டர் ஆயிடுறான், ஆர்மியில ஒரு கமாண்டர் ஆயிடுறான். அவனை வந்து ப்ரொமோட் பண்ணி ஆர்மியில வச்சிருக்காரு. எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவனை தாவீது என்ன பண்றான்? பிளான் பண்ணி தூக்குறான். மோசமான கதை பார்த்தீங்களா? இந்த கதைலாம் இருக்குது பைபிள்ல வர. பிளான் பண்ணி தூக்குறான். அந்த தாவீது வந்து ஏதோ ஒரு சபலத்துல பாத்ஷீபாவோட பாவம் பண்ணிடுறான். அதனால ஒரு பிள்ளை உண்டாயிருது. இப்ப அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்? யுத்தத்துல ஊரியா இருக்காரு, ஊரியா கூட்டுவான்றாரு. ஊரியா கூட்டு வந்து மனைவியோட விட்டுரு, வீட்டுல தங்கி இருக்கட்டும், அப்பனா புள்ள உன் புள்ளன்னு கதை எழுதிடலாம் அப்படின்றாரு. ஆனா ஊரியா பாருங்களேன், யுத்தம் நடக்கும்போது நான் எப்படி என் மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லிட்டு யுத்தத்துக்கு மனைவியோட வீட்டுல தங்காம தாவீது வீட்டு வாசலே படுத்திருப்பாராம். வசனம் போட்டு பைபிள்ல இருக்குது எல்லாமே. சாமியில போய் படிச்சு பாருங்க எல்லாம், 2 சாமியில. சரிங்களா? படுத்திருப்பாரான், படுத்துக்கிட்டே இருப்பாரான். சரிங்களா? தாவீது பாக்குறான், என்னையா இருந்தாலும் லீவு கொடுத்தாலும் வீட்டுக்கு போக மாட்டான், இப்ப இந்த பிள்ளைக்கு யாரு காரணம்னு எப்படி கண்டு சொல்றது நம்ம அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றான்? இவனை கொல்லணும். கொல்றதுக்கு என்ன பண்றான்? கொண்டுட்டு போய் ஆள்கிட்ட சொல்றான், கொண்டு போய் ஃப்ரண்ட்ல நிக்க வச்சிரு, பேட்டில்ல, யுத்தத்துல முதல்ல யார ஓடுவானுங்க, இவன் கொண்டுருவான், செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்க வச்சு அவன் என்ன பண்ணிடுறான்? ஸ்கீம் பண்ணி பிளான் பண்ணி அவனை கொல்றான். கொன்னுட்டு யாரை கல்யாணம் பண்றான்? பாத்ஷீபாவை கல்யாணம் பண்றான். பாத்ஷீபாட்ட ஒரு முதல் பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை இறந்து போகுது. பாவத்தின் நிமித்தம் அந்த பிள்ளை பிறந்ததுனால அந்த பிள்ளை என்ன இறந்தது? ஆண்டவர் கொள்ளல, பாவமே அந்த அவன் பாவத்தின் நிமித்தம் அது நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறக்கிறான், சாலமோன். அவன் தான் என்னது ஆகிறான்? பெரிய ராஜாவா மாறான். புரியுதுங்களா? இதான் கதை. அத இங்க எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. தாவீதுக்கு சாலமன் பிறக்கிறான் ஊரியாவின் மகன் மூலமாக அப்படின்னு எழுதுனா, அப்ப யூதர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். ஏன்னா இதை படிக்கும்போது தாவீது அப்படின்னா யூதர்களுக்கு பெரிய கொண்டாட்டம். ஓ, கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல்னு வானுங்க எல்லாரும். சாலமன் ஊரியாவின் மனைவியின் மூலமா பிறந்தாருன்னா புஷ்கன் ஆயிரும் அவங்களுக்கு. என்னடா அது இப்படி எழுதியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் கிங்னா இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? எல்லா மனுஷனுடைய வீக்னஸையும் உள்ள ஹைலைட் பண்ணி இந்த ஜீனியாலஜி எழுதப்பட்டிருக்கு. அதாவது மனுஷன் இப்படிதான்றது இந்த ஜீனியாலஜி காட்டுது. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுடைய வம்ச வரலாறு எதை காண்பிக்கிறது என்றால், மனுஷன் இப்படிப்பட்டவன் தான். திஸ் இஸ் மேன். இங்க வந்து மனுஷனை உயர்த்தவில்லை, மனுஷனை மகிமைப்படுத்தவும் இல்லை. கவனிச்சீங்களா? இட் இஸ் நாட் குளோரிஃபைங் எனி மேன் ஹியர்.
மனுஷனா இப்படிதான் இருப்பான் அப்படின்றது தெளிவா காட்டு. எத்தனை பேர் புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ம். ஹalleluya. Praise God. அதை மட்டும் இங்க காட்டல. மனுஷன் இப்படிதான் கேடு கெட்டவனா இருக்கிறான், பாவத்துல மூழ்கி கிடக்குறான் அப்படின்றது மட்டும் காட்டல. தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்ன்றதையும் இது காட்டுகிறது. ஹalleluya. தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர்ன்றதையும் இது காட்டுது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை படிக்கும்போது. நான் நிறைய வாட்டி நினைப்பேன், ராகாபை பத்தி இன்னொரு இடத்துல என்ன எழுதியிருக்கேன், ராகாப் என்ற வேசினே எழுதியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல நியூ டெஸ்ட்மெண்ட்ல ராகாப் த ப்ராஸ்டிடியூட், அந்த வருஷத்தை எடு விஜய். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி போதும், ராகாப் என்னும் வேசி தேவையாது. இது எழுதணுமா? இங்க வேசின்னு எழுதணுமா? ராகாப்னு எழுதுனா போதாதா? இங்க வந்து விசுவாச வீரர்களின் பட்டியல். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. புரியுதுங்களா உங்களுக்கு? பை ஃபெய்த் தி ஹார்லட் ரேஹாப். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் கொண்டு வராரு? ஏன் இதெல்லாம் பைபிள்ல ஹோலி ஸ்பிரிட் வந்து இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் தான் சொல்லி எழுதுறாரு. வெறும்னா மனுஷன்ட்ட எழுத விட்டுருந்தாங்கன்னா இதெல்லாம் தூக்கியிருப்பான். ஆண்டவர் இதெல்லாம் தேவையில்லை, ராகாப்லாம் வேண்டாம், ஒரு நல்ல பேரா எழுதும் ஆண்டவர், இதுல ராகாப்லாம் வேண்டாம், கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கலெக்டர் டாக்டர் வந்திருப்பாங்களா அவங்க பேர் எழுதுவோம், எதுக்கு இந்த வேசி பேர்லாம் எழுத கொடுத்தீங்க? கவனிச்சு என்னங்க கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் பாருங்க, ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்கு கிருபையின் மேல் கிருபையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மளை ஒதுக்கினாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு? மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Even if man rejects us, God exalts us. இதுதான் கிறிஸ்துமஸோட மெசேஜ். இதுதான், what man has rejected, God exalts. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ கிறிஸ்துமஸ் இயேசுவின் பிறப்பின் மூலமாக உலகத்துக்கு வந்து கிருபை வந்துச்சு. எப்படிப்பட்ட கிருபை? கிருபையின் மேல் கிருபை, கிரேஸ் அப்பான் கிரேஸ். பவுல் எழுதுறாரு, இது ரொம்ப அழகா எழுதுறாரு, இயேசுவின் மூலமாக என்ன நமக்கு கிடைச்சிருக்குன்ட்டு. பாருங்க, 1 கொரிந்தியர், இதை படிச்சு முடிச்சு 1 கொரிந்தியர் 1 26, 27, 28, 29 வரைக்கும் படிக்கலாம். First Corinthians படிங்க. 1:26 onwards. Okay. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்க, நல்லா கவனிங்க. ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு? உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, ஆனா நீ யாரு கிடையாது, நீ ஞானியும் இல்ல, வல்லவனும் கிடையாது, நீ பிரபுவும் கிடையாது. ஆனா ஆண்டவர் யாரை அழைச்சிருக்காருங்க? உங்களை தான் அழைச்சிருக்காரு சொல்லிட்டு அடுத்து எழுதுறாரு பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவல்லவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து பிறப்பும் வாழ்வும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் நமக்காக செய்தது. இயேசு வராரு, வந்து பிறக்கிறாரு. அவர் வந்த பிறகு பாத்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மனுஷனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. இயேசுவோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. தண்ணி எல்லாம் திராட்சரசமா மாறுது, குறைவுலாம் நிறைவாகுது. 5 அப்பம் 2 மீன் இருக்குது, அதை வச்சு 5,000 பேருக்கு மேல போஷிக்கிறாரு. காற்று கடல்லாம் கொந்தளிக்குது, இயேசு உடனே அதை என்ன பண்ற, அதட்டுறாரு. குஷ்டரோகிகள், குருடர்கள், சப்பானிகள்லாம் எழும்பி சுகமாகறாங்க, எழும்பி நடக்கிறாங்க. குஷ்டரோகிகளுக்கெல்லாம் வந்து இதுவே கிடையாது, ஹோப்பே கிடையாது. குஷ்டரோகிக்கெல்லாம் வாழ்க்கையில அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு குஷ்டம் வந்தா. ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கையே இல்லாதவர்கள், இனிமேல் வாழ்க்கையே இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் என்ன வருது? ஒரு பெரிய விமோச்சனம் வருது, ஒரு பெரிய விடுதலை வருது, சுகமாகறாங்க. குஷ்டரோகிலாம் சொஸ்தமாக்கப்படுறாங்க, திரும்ப சொசைட்டிக்குள்ள வராங்க. அவுட் காஸ்ட் அப்படின்வாங்க பாத்தீங்களா? இவங்களெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இனிமேல் வாழ தகுதி இல்லாதவர்கள், சொசைட்டியோட சேர்ந்து வாழ தகுதி இல்லாதவர்கள்லாம் திரும்ப என்ன பண்றாங்க? நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்றாங்க. அது நடக்குது. ஹல்லேலூயா. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு இருக்காங்க பாத்தீங்களா? பாவத்துல நான் மாட்டிக்கிட்டேன், இனிமேல் வந்து யாரும் காப்பாற்ற முடியாதுன்ற பாவிகள்.
விபச்சாரத்துல இருக்கவங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறாரு, அவங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்குறாரு. இதுதான் இயேசுவோட வாழ்க்கையில பார்க்கிறோம். அவ்வளவுதான், மரணம் வந்துருச்சு, இனிமேல் வந்து அந்த மரணத்தின் மூலமாக என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களை நான் இழந்து போயிருவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு? உயிர்த்தெழுதல் கொடுக்குறாரு. எவிரு மகளை எழுப்பி விடுறாரு. 400 விதவையோட மகனை எழுப்பி விடுறாரு. லாசரு எழுப்பி விடுறாரு. மரணத்தையே ஜெயிக்கிறார். கடைசியில அவர் என்ன பண்றாரு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இயேசு என்ன பண்ணிட்டாரு? டக்குன்னு சிலுவைக்கு போயிட்டாரு. அப்ப எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அது, ஒரு பெரிய ஹீரோ வந்தாரு, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேனோட ஒரு பெரிய ஹீரோ. ஏன்னா சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் வந்து மரணத்தை ஜெயிக்க முடியாதுங்க. கவனிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது எந்த ஸ்பைடர்மேன் போய் யாராவது செத்தவனெல்லாம் எழுப்பியிருக்காரா? பேட்மேன் போய் செத்தவன அதெல்லாம் பண்ண முடியாது அவரால். ஆனா மரணத்தையே ஜெயிச்சிட்டாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்தாருன்னு நினைக்கும் போது அந்த ஹீரோ டக்குன்னு கிராஸுக்கு போயிட்டாரு. கிராஸுக்கு போயிட்டோன்னு எல்லாம் பயந்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷன் நமக்கு கிடையாது, ஒரு சேவியர் நமக்கு கிடையாது, ஒரு ரட்சகர் நமக்கு கிடையாது, ஒரு ஹீரோ நமக்கு கிடையாது நினைக்கும் போது 3ஆவது நாள் அவரே எந்திரிக்கிறார். எந்திரிச்சிட்டு, அதாவது உலகத்துல எவனுமே வந்து மறிச்சு போய் அவனா எந்திரிச்சு கதையே கிடையாது. எங்கேயா கவனிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? செத்து போனாருங்க அவரா 3ஆவது நாள்? கிடையவே கிடையாது. அவரா எந்திரிக்கிறாரு, அநேகருக்கு காட்சி அளிக்கிறாரு, காட்சி அளிச்சுட்டு பரமேறாரு. பரமேறிட்டு சொல்றாரு, இனிமேல் பரிசுத்த ஆவியை நான் அனுப்புறேன், பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன போலே நீங்களும் மாறிடுவீங்கன்றார். ஹல்லேலூயா, glory to God. இப்போ நீங்க எல்லாம் என்ன போலே மாறிடுவீங்க. யூ வில் பி ஜஸ்ட் லைக் மீன்டர். இப்போ இதுதான் கிறிஸ்துமஸ்ல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். திஸ் இஸ் வாட் தி பர்த் ஆஃப் ஜீசஸ் கேவ் டு அஸ். Amen. Praise God. ஹல்லேலூயா, Praise God. ஆமென். Amen. இததான் நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு அவரை போலவே நம்ம இங்க இருக்கிறோம். இயேசு பிறந்ததுனால நம்மளும் புதிதாக பிறந்து விட்டோம். Because of the birth of Jesus, we have been born again into this world again. அவர் பிறப்பு ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு உண்டாக்கிருச்சு. இயேசுவின் பிறப்பு மூலமாக கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் நம்ம. ஸ்தோத்திரம். Amen. எவ்வளவு மோசமா நீங்க இருந்தாலுமே நான் சொல்றேங்க உங்களுக்கு, எவ்வளவு மோசமா நீங்க சொல்லலாம், என்ன விட மோசமா யாரும் இல்லை. நான் சொல்றேன், எவ்வளவு மோசமா நீங்க இருந்தாலும், எவ்வளவு ஆழமாக உங்க பாவம் இருந்தாலும், இயேசுவின் கிருபை போதும் உங்களுக்கு. அது Hallelujah. எப்படிப்பட்ட பாவத்தையும் அது கழுவி சுத்திகரிச்சு உங்களை புது மனுஷனாக மாற்றும். அவருடைய அன்பு எல்லா பாவத்தையும் மூடும். His love will cover every sin that you have ever done. நீங்க சொல்லலாம், என்னவோட ஒரு பெரிய பாவி யாரும் இல்லை. நான் சொல்றேன், இயேசுவை விட ஒரு பெரிய ரட்சகர் யாருமே இல்லை. நான் சொல்றேன், Hallelujah. Amen. He is greater than every mistake. He is greater than every weakness. He is greater than every sin that you have done. Thank you, Lord. Thank you, Lord. என் வாழ்க்கையில நான் சரியான முடிவே எடுக்கல பிரதர். நீங்க சொல்லலாம், சில பேர் சொல்லலாம், என் வாழ்க்கையில நான் நல்ல முடிவுகளே எடுத்தது இல்லை. நான் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறான முடிவுகள் தான் பிரதர். என்ன முடிவு எடுத்தாலும் தப்பு தப்பா தான் எடுப்பேன். நான் என்ன செஞ்சாலும் விளங்காம தான் போவோம். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து இது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். நீங்க எடுத்த தவறான முடிவுகள் மூலமாக தவறான காரியங்கள் நடந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் நன்மையாக மாற்றுவேன்னு சொல்றாரு. Hallelujah. Amen. நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கு, பிரதர் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் பிரதர், அந்த தப்பு பண்ணிட்டேன் பிரதர், இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன் பிரதர், பாஸ்ட்ல அந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், அந்த முடிவு எடுத்துட்டேன் பிரதர், இந்த இதை நான் சொல்றேன், அது அப்பயே போயிடுச்சு. அது இயேசுவோட அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு புதிய வாழ்க்கை. இதனை நீங்க நம்புனீங்கன்னா கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்வீங்க, பலத்தின் மேல் பலத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆசீர்வாதம் உங்க மேல வந்து பலித்து அந்த ஆசீர்வாதத்துல நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஸ்தோத்திரம். He is a God of second chances. அதாவது செகண்ட் சான்சஸ் நான் என்ன சொல்ல, இஸ் God of multiple chances, innumerable chances. செகண்ட் சான்ஸ் மட்டும் இல்ல, சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரே கடவுள் என் கடவுள் தாங்க. நான் பார்த்துட்டேங்க. Praise God. உங்களுக்கு திரும்ப திரும்ப சான்ஸ் கொடுக்குற ஒரே கடவுள் உங்க கடவுள் தாங்க. அவருக்கு எத்தனை 100 சான்ஸா எடுத்துக்கோ, 1000 சான்ஸா எடுத்துக்கோ, எவ்வளவு சான்ஸ் வேணா எடுத்துக்கோயா, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாரு அவர். Thank you, Lord. உன் வாழ்க்கையை நான் அழகா மாத்தாம நான் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டாரு. Thank you, Lord. Thank you. இதுதான் கிறிஸ்துமஸ் மெசேஜ். Thank you, Jesus. ஹல்லேலூயா, Yes, sir. ஆமென். இதற்காக தான் அவர் வாழ்ந்தார், இதற்காக தான் அவர் மரித்தார், இதற்காக தான் அவர் உயிரோடு எழும்பினார், பரமேறினார். இன்றைக்கு என்றைக்கும் நம்மோடு சதா காலமும் இருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Amen. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி முடிச்சோம், நம்ம கம்யூனியன் எடுக்க போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பிறப்புக்காக நன்றி. பிதாவே, கிறிஸ்துவின் பிறப்புக்காக நன்றி. கிறிஸ்துவின் மூலமாக எங்க வாழ்க்கையில நம்பிக்கையை நாங்க பெற்றிருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்ததுனால நாங்களும் மறுபடியும் பிறக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்ற இந்த ஒரு உன்னதமான அனுபவம் எங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. கிறிஸ்து வரவில்லை என்றால், கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. நாங்க எங்க பாவத்துல செத்து போயிருக்கோம். ஆனா கிறிஸ்து வந்ததுனால எங்க பாவங்கள் நீங்கி
ஹalleluya. எங்க சாபங்கள் நீங்கி ஹalleluya. இன்றைக்கு நாங்க புது மனிதனாக இருக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, நாங்க நிறைய நேரம் ஆண்டவரே நாங்க தோற்று போயிருக்கிறோம். நிறைய நாங்க தப்பான முடிவுகள் எடுத்திருக்கிறோம். நிறைய நேரம் ஆண்டவரே நாங்க வெக்கப்பட்டு போயிருக்கிறோம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் நீர். ஹalleluya. எங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுற தேவன் நீர் என்று நாங்க விசுவாசிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொருத்தர் மேலயும் நீங்க இருக்கிறீங்கப்பா. ஹalleluya. லார்ட், யூ ஆர் அப்பான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், லார்ட் ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. அப்பா, இந்த ஆண்டு கடைசி நாட்கள்ல இருக்கிறாங்கப்பா. ஹalleluya. I pray, Lord Jesus, their hearts will be filled with hope. அவங்களுடைய இருதயம் முழுவதும் நம்பிக்கையினால நிரப்பப்படட்டும். அந்த நம்பிக்கை தேவனுடைய வசனத்திலிருந்து வரட்டும். Hallelujah. Let their hearts be filled with the hope that comes from the word of God. Hallelujah. புதிய வருஷத்துக்கு போறதுக்கு முன்பதாகவே Hallelujah, இருதயம் முழுவதும் Hallelujah, தேவனுடைய நம்பிக்கையினால நிரப்பப்பட்டு, தேவனுடைய வசனத்தினால நிரப்பப்பட்டு அவர்கள் போகட்டும். Hallelujah. வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். வாக்கு பண்ணினவர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அவர் மாறாத தேவனா இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் முன்னேறி செல்லட்டும்பா. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே, எல்லாரையும் ஆண்டவரே உயர்த்துகிற தேவன். Hallelujah. குப்பையில இருந்து ஹalleluya எங்களை எழுப்பி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் ஆண்டவரே உட்கார செய்கிற தேவன். எங்க குடும்பங்களை ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். ஹalleluya. ஆண்டவரே, உங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க நன்றி இயேசு நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்காக உங்க காணிக்கைகளை கொடுக்க விரும்பினால், இஃப் யூ லைக் டு கிவ் அன் ஆஃபரிங், இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்க காணிக்கைகளை நீங்க செலுத்தலாம். ஆமென். சோ வேதம் சொல்லுகிறது, நீங்க கட்டாயத்தினாலும் அல்ல, விசனமாக அல்ல, அவனவன் தன்னுடைய மனதில் நியமித்தபடி அப்படின்னு போட்டிருக்கு. நாட் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், நாட் அவுட் ஆஃப் நெசசிட்டி, பட் ஆஸ் யூ பர்பஸ் இன் யூர் ஹார்ட். ஆமென். ஸோ காணிக்கை கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இல்லை எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு பிரதர் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னே நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுங்க. அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு, ஐசிஐசிஐ பேங்க், சாந்தோம் பிரான்ச். ஆமென். யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓவர்சீஸ் இருந்து கொடுக்கணும், வேற நாடுல இருந்து கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி கொடுக்கணும்ட்டு. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவில்லாமல் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆமென்.